ஹல்லேலூயா. உள்ளதா சத்தமா தொண்டா விட்டு ஹல்லேலூயா. நீங்கள் உண்மை உண்டாகட்டும். கண்களை மூடுங்கள். ஒரு அருமையான ஒரு தருணம். உங்கள் குடும்பமாய் அமர்ந்திருப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு பிரியமான காரியம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று ஏற்ற துணை கற்றுக் கொடுத்தவர். நாம் மிக முதல் புதிய குடும்பத்தை, புதிய ஆவிக்குரிய குடும்பத்தை, புதிய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். கண்களை மூடி நன்றி சொல்வோம். சுந்தர ரட்சகரே, சுந்தர ரட்சகரே, என்னை இடிப்பாய் காப்பவர் நீ.
நாங்கள் குடும்பமாய் இருக்கிறோம். எங்கள் தலைவர், எங்கள் குடும்பத்தின் தலைவர், எங்கள் ஆலயத்தின் மனவாய் எங்களோடு பேசு. பழையவர்களாய் அல்ல, முற்றிலும் புதிதானவர்களாய் புறப்படும்படிக்கு எங்கள் அனைவரும் செய்தார்கள். நீ மாத்திரம் செய்தார்கள். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. சத்தம் வரலையா? பக்கத்துள்ள தெரியலையோ? இல்லையே, சத்தம் வரப்படுது. அது ஒரு மாதிரி தான் இருக்குங்க. எல்லாம் ஒட்டைக்கு தானே வந்துருக்கிறோம். இல்லையா? ஆண்டவர் ஆதாமை பார்த்தாங்க. பைபிள்ல தனித்தனியாக போய் படித்து சாப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கு. எனதே சாப்பிடலாம். என்ன வேலை அவனுக்கு? ஆதமுக்கு என்ன வேலை? சாம போய் விளையாட வேண்டியது, சிங்கக்குட்டியை கூப்பிட்டு வேலை புதுசி ஜாப்பு போக வேண்டியது, குரங்கு மரத்துலேருந்து தோல்டு தாங்கி இருக்கும், அதை பிடிச்சி விளையாண்டுருப்பான். இப்போ செய்ய வேண்டிய வேலையை சும்மா செஞ்சுக்கிட்டு இருப்பான். மாலை நேரத்தில் நாங்கள் வருவாங்க. அதாமே அப்போ வந்து பேசுவோம். அங்கே வந்து நீ அபிஷேகம் பெற்றியா, ஞானசாரம் பெற்றியான்னு கேட்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் பரிசுத்தம். அப்பாவும் பிள்ளைக்கு சூப்பர் லைஃப். அல்லேலூயா. இன்னிருந்த அப்பாவும் பிள்ளைக்கு சூப்பர் லைஃப். என்ன இருந்தால் ஆண்டவர் ஒரு துணையை உருவாக்கினார். அந்த துணைக்கு பெயர் ஏற்ற துணை. ஆங்கிலத்தில் மெய், உதவி செய்யக்கூடிய ஒரு துணை. கர்த்தர் துணை கொண்டாங்க. நம்ம குடும்பம் அழகானது. விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று வாசகங்களாக இருக்கு. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா குடும்பம்னா என்னன்னு தெரியல தான் பிரச்சனை. ஒவ்வொருவருக்கு கொடுக்க வேண்டிய தனி அன்பு உண்டு, கவனம் உண்டு, மரியாதை உண்டு. இது எங்க இருக்கு வந்தது? நமக்கு கொடுக்க தெரியுமா? தெரியாது. அப்பா சொல்லியிருப்பார், அவர் பாஸ்டர்ப்பா சொல்றது, அவர் பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்படி தள்ளி நிற்க. சரி, அப்போ சரி பாஸ்டர் கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்கிறது போல. அப்பா வராது. அப்பா தனியில் ஓடி குதிச்சிருவோம். பெரிய போனால் கொஞ்சம் அதனால் இது அப்பா. அப்போ இதெல்லாம் நமக்கு சின்ன கற்று கொண்ட ஒரு காரியம். எங்கே வந்து தெரியுமா? அவர்கிட்ட வந்தது. அவர் பார்க்கிறார், இங்கே வைத்திருக்கிற கிட்ட இருக்க ஒன்று, கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ராணியமாவுக்கு ஒன்று, ஒரு அண்ணாளுக்கு ஒன்று, திபதிக்கு ஒன்று, ஐயாவுக்கு ஒன்றுன்னு தனித்தனியாக அவருக்கு ஒரு கனெக்ஷன் வச்சிருக்காரு. ஆமாம் இல்லையா? ஆமாம். அந்த கனெக்ஷன் ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த குடும்ப வாழ்க்கை இனிமே தான்.
அப்போ நம்ம பல வருஷங்கள் கடந்து வந்தாலும் இதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் உண்டு. கர்த்தர் ஏற்படுத்தி உலகத்தில் சொல்லுவாங்க, நிச்சயமானது கல்யாணங்கள் நிச்சயிக்கப்பட்டால் பரலோகத்தில். இது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் விடுறதில்லை. ஆண்டவர் விடுறதில்லை. எதையாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, பரவாயில்ல. நம்ம வீட்டில் உள்ளவங்களை எதாவது புரிஞ்சு வச்சுருக்குமா? பதிலாக சொல்ல தலையாட்டி அதை மாற்றிக்கிங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிங்களா? ஐயா, இத்தனை வருஷமாக இருக்குது, என் மனைவி நல்லா புரிஞ்சுக்க. சில விஷயத்தை புரிஞ்சிருக்கோம், புரிய முடியல. அவங்க அப்படிதான். ஆனால் அப்படிதான் மோசமாக சொல்லலை. அவங்க ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தினாரோ, அவங்க எதை கற்றுக்கொண்டாங்களோ, அவங்க எப்படி ஆண்டவர் இருக்கிறாங்களோ, எப்படி பிள்ளைய அவங்க வளர்த்துனாலும் அவங்க தான். நம்ம தான். ஐயா ஐயா தான். அம்மா அம்மா. நிறைய நேரத்தில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பார்த்து தான் மாட்டிக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னாரு, சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல வீட்டுக்கு யாரும் தலை? கணவர் தலை. ஆமாம். அப்போ மனைவி யாரு? மனைவி அவருக்கு தலை. வசனம் இருக்கு. இப்போ நமக்கு அதிகாரம் செலுத்துறதுக்காக வரல, அவர் கொடுத்த அதிகாரத்தை கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றி வச்சிருக்கிறோம். அப்போ அவர் சொல்றதுக்கு செய்யணும்னா நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏனென்றால் ஒரு உன்னதமான தேவதாசன், அவர் பெயர் David, what's his name? The one who wrote Wilkerson. David Wilkerson என்ற ஒரு தேவன். அவர் ஒரு முறை நைட்டு போயிட்டு வந்தார், ஊழியத்துக்கு போயிட்டு வந்தார். வந்தபடி எங்கள் அம்மா வழக்கம் போல ஒரு சண்டை வந்துச்சு. ஊழியக்காரங்க போனாங்க. ஊழியர்களும் பாவம், ஏன்னா எங்களுக்கு போகிற இடத்துல அன்பு நிறைய காட்டுன்னு சொல்லி சாப்பாடு நிறைய கொடுப்பாங்க. சொன்னால் கேட்பீங்களா நீங்கள்? இன்றைக்கி தானே பாருங்க, சாப்பிடுங்க. நாங்கள் அவங்க விட்டு எல்லா இடத்துலையும் ஹோட்டலில் கண்டெல்லாம் சாப்பிட்டு வயிறு வச்சுனோட விட்டு உட்காண்டா நாங்கள் கொஞ்சமாக சாப்பிட விடுவீங்களா? ஒரு நாள் ஒன்று எடுப்பாங்க. யாராவது சாப்பிட்டீங்க சாப்பிடுங்க, நல்லா கொட்டி விட்டுருவாங்க. சரி, ஆசீர்வாதம் தான். இவர் வெளியே சாப்பிட்டு வந்துட்டார். வந்தோடனே அம்மணி கொஞ்சம் அன்னைக்கு விசேஷமாக ஐயாவுக்கு பிரியமாக சமையல் செஞ்சு வச்சுருக்காங்க. வந்து ஐயா சாப்பிட்டு விட்டார். வந்தோடனே எவ்வளோ நாள் வீட்டு உங்களுக்கு செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்க. சொல்லி தானே அனுப்புனேன் உங்கள்கிட்ட. அம்மா, நீ சொன்னால் கேட்டுக்குவேன். விசுவாசிங்க அப்படி நமக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. செய்யலாம், மனசு கஷ்டப்பட்டு உள்ளமா, அதெல்லாம் சாப்பிட்டு வாங்க. அவ்வளோ 2 பேருக்குள்ள ஒரு அடில் பட்டாசு வெடிச்சிச்சு, டமால் கொஞ்சம் வெடிச்சிச்சு. சரி, படிச்சாங்க. 2 பேருக்கு வழக்கம் போல கை கொடுத்தாங்க. கவனம் தூக்கிட்டாங்க. தூக்கினா மனுஷன் இறந்துட்டாரு. காலையில் எழுந்தாங்க. அவர் பாடி அங்கே இருக்கு. நம்ம மழை போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இவருக்கு செய்யக்கூடிய ஊழியம் நிறையா இருக்கு. இவன் தரிசனத்தில் இறஞ்சிருக்காங்க. அதை விட்டுட்டு இவன் தண்ணி மறைச்சிட்டாரு. என்ன செய்யுன்னு தெரியாது. அவருக்கு இங்கே வரும். யாருக்கா? பார்த்தீங்களா? அதாங்க சொல்லுவோம். சொல்லிட்டு எழுந்து பார்த்தாங்க. திரும்பி வா. 1 2 3 போட்டு எந்திரிச்சு சொன்ன உடனே இறங்கி முழங்கால் போட்டு என்னை மன்னிச்சிருந்தா, பகிவி டாலி, என்னை மன்னிச்சிருக்கு. டாலின்னா செல்லம். நம்ம வீட்டில் நம்ம மனைவி, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பிள்ளைகிட்ட சொல்லலாம், மற்றவங்க சொல்லக்கூடாது. கண்ணம் அடிச்சுக்குவாங்க. சாரி டாலி, ப்ளீஸ் மன்னி. ஏன் கேட்டாங்க? என்னங்க இதில் என்ன இருக்கு? எப்படி நம்ம போட சட்டத்தை புதுசாக போட்டோம்? மேலே போனாரா? அவர் சொன்னாரு, இல்லைடா, கர்த்தரை பரிசுத்தமாய் வைத்திருப்பது உண்மைதான். நான் ஊழியம் செய்வதும் உண்மைதான். இன்று மறித்ததும் உண்மைதான். பரலோகம் போனேன். பேரு வந்தார். பேரை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாரு, வில்கேஷன், உனக்கு இன்னைக்கு டேட் இல்லையே, நீ எப்போ இப்படி வேலை வந்தேன்னு கேட்டேன். நாட்டு எனக்கு தெரியாது, எனக்கு நோக்கிட்டு இருந்தேன், அவனை வந்துட்டேன். இல்லை ஆண்டவர் கூப்பிடு, ஆண்டவர் வர சொன்னார்.
இல்லை உன் பேர் உள்ள ரெக்கார்டு இல்லை சொல்லும் பொழுது பின்னாடி தேவனாகி இயேசு வந்துட்டார். என்ன என்று கேட்டார். ஐயா அப்படியே விழுந்து ஆண்டவருடைய பாதத்தை பணிந்து சொன்னார், என்னை அழைக்கப்பட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. இத்தனை வருடமாய் முடிவு செய்தேன், உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை, எனக்கு பரலோகத்துக்கான கேள்வி தம்பி. ஆண்டவர் சொன்னார், உனக்கு பரலோகத்தில் என்ன பண்ணாங்க. 48 வருடங்கள் கத்தற்காய் ஓடி உழைத்து தெய்வம் முடியும். ஆண்டுச்சா உனக்கு பரலோகத்தில் இப்போ இணைய ஆட்டோமேட்டிக்கிட்ட என்ன ஆண்டவரை நான் என்ன குற்றம் செய்வேன். இத்தனை வருஷம் ஓடி செய்தது உண்டாக உண்மைதான்ப்பா. ஆனால் படுக்கிற நேரத்தில் ஒரு மனைவியை மன்னிக்காமல் படுத்துட்டு இருந்தியா, அதனால உள்ள வர முடியாது. கதை நான் கூப்பாடு போட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் அவங்க மனைவி அழுதுட்டுருக்காங்க, திருப்பி போய் ஒவ்வொரு வாங்க ஒரு ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வாங்க கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. நம்முடைய நோக்கம் மகா பெரியது. நம்முடைய உலகத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தை பிரிக்கிறது ஒரே ஒரு ஆள், அது சாத்தான். அந்த சாத்தான் அவன் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். இழுத்து வைக்கிறது நம்ம தான். என்ன பாஸ்டர்? ஆமா பாஸ்டர் தான். அவருக்கு தான் போவான், அவன் வேலையை பார்த்துட்டு போவான். அவனுக்குள்ள வர முடியாதுல்ல. ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிச்சு. எத்தனை பிசாசு தெரியுமா? 1.5 லட்சம் பிசாசு. எத்தனை? சும்மா சத்தமாக சொல்லுங்க. நம்மகிட்ட அவ்வளோ காசு கூட பார்த்தது நம்ம. அவ்வளோ பிசாசு ஒரே போயிட்டேன். நல்ல பிள்ளை தான். நானும் போய் ஜெபம் பண்ணிட்டு ஃபாஸ்ட் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா ஐட்டம் பெருசு இல்லை, சரி வந்துட்டு நான் முதலிட்டு வந்த உடனே அதெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே காரை தூக்கிட்டு முதலிட்டு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தாங்க. அது காதில் பேசிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அடிச்சு வந்தாங்க. மேலே வந்தது உட்காந்து காஃபி சாப்பிட்டு என்னடா எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நல்லா இருக்கு பாஸ்டர். சத்தம் கேட்குதான் கேட்குறேன். அவன் எப்படி பேசிட்டு தான் இருக்குது. என்ன சொல்லுதுன்னு கேட்டேன். அது சொல்லிச்சு, இவர் பொய் பாஸ்டர், இவர் வந்து பொய் பாஸ்டர், இவரை விட்டு கேபிட்டி வெளியில் வாங்க சொல்லிச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமான்னு சொல்ல வச்சேன். ஆமாப்பா பொய் பாஸ்டர் தான், நீ உள்ளே வந்து அவர் பொய் தானே உள்ளே வந்துன்னு சொல்ல. அது சொல்லிச்சு, ஏய் அவனை மாதிரி நீ பேசாத, என்னால் வர முடியல, வீடு சுற்றி தீ எரிக்கிறதுக்கு நீ என்னை வர சொல்ற. கைத்தட்டு கத்து. யாருக்கு ஒரு செத்த நாயை போல இருக்கிற ஒரு அற்பமான ஊழியருக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவை இருக்குது. அப்போ நம்ம போற நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு. நம்ம அதுக்குள்ள நிற்கணும். நம்ம அதுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கூப்பிட்டுறதால அதுக்கு பேர் ஒரு இன்விடேஷன். யாருக்கு? சாத்தானுக்கு. நிறைய அடிச்சிருக்கோம். நீ உள்ளவா வந்து எங்களோட தங்கி விசிட்டு கூட்டிட்டு போகிறதுக்கு தயாரிவா அடிக்கிறது வச்சுட்டு போன கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு சாம போவோம். இந்தம்மா காலையில் வச்சு ஜாப் பண்ண முடியல, ரொம்ப சொல்ல விட அசதியா இது இருந்துச்சு. எங்கம்மா காஃபி எனக்கு அங்கே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? நல்லவராக இருந்தா நல்லது, நல்ல ஞாபகம் இருந்துச்சு கொடுங்க. சரி சரி இருந்துச்சு போடு. ஏன்னா அவருக்கு போட தெரியாத போடுவார். அவருக்கு அவர் காஃபி ஒன்று போட்டு கொடுத்து அது என்னமோ கல்வி தண்ணி கலக்கிறதா எவ்வளோ எடுத்துட்டு வாங்கிருக்கா. அதனால சொல்ல எதிர்த்து போட்டு கொடுமா விட்டுருவார். அப்பா அந்த அம்மா சொல்லு, பாரு நல்லா தான் கவர்மெண்ட் பார்த்தேன் இன்விடேஷன். இந்த சாத்தாந்தாங்க என்னமோ பண்ணி வச்சுக்கலாம். காலையிலேருந்து உடம்புக்கு முடியல. என்ன செய்யணும்? போகிறவங்க கூப்பிட்டு ஏன்னா ஒரு பழமொழி இருக்கு தமிழ்நாட்டில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சும்மா ஒரு ஆசாரியை கூப்பிட்டு வைகடா எனக்கு ஒரு ஆப்புனா, யாருக்கு ஒரு ஆசாரியை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்புனா, அது மாதிரி போகிற சாத்தாங்க கூப்பிட்டு சாத்தாங்க கர்த்தர் வீட்டு தலைவர் எழுதி போட்டுக்கிறான். எனக்கு பார்த்து ஜெபிக்கிறான், விடைவிடாம ஆராதனைக்கு வர்றான். அப்புறம் இப்படி சாத்தாங்க உடம்புல வைப்பான். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். யார் அந்த ஆலயம்? பக்கத்தில் பார்த்து சொல்லு, நாம நீங்களே அந்த ஆலயத்தில் எப்படியாவது போது பாருங்க. அந்த என் ஃப்ரெண்டு வந்து இருந்தான். நான் வந்து ஒரு ஊழியருடைய பையன் தான். கத்திர பல இடங்களில் கழித்து சென்றால் பெரிய ஸ்தாபனங்களில் வேலை செஞ்சிருக்கிறேன்.
அந்த ஒரு ஹிந்து மேனேஜர் எனக்கு இருந்தான், எனக்கு பெரிய ஆள் தான். அவனுக்கும் ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. ஆளுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி நீ ப்ரேயர் பண்ணிக்கடா, டைவர்ஸ் ஆக போகுது. 3 குழந்தைங்க, ஒன்று இடிப்பு முடியாது, பால்கோவான் செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். மேங்களூர் காய் மூணு காலை குட்டி பிள்ளைங்க நல்லா எனக்கு பிரியமாக இருக்கும். இதை விட்டு 2 டைவர்ஸ் பண்ண போகுது ஹிந்துஸ். நான் மெட்ராஸ் இருந்தேன் இல்லையா, மெட்ராஸ் நல்லா கூட்டிகிட்டு வாடா. அவளை யாரா பார்ப்பா, ஏய் நான் சொல்லி வருவாங்க, நீ வேணா சொல்லுங்க. நான் கால் பண்ணேன், அவர் பேர் மக்காக்கி, போட்டு வாங்க ஓட்டு போய் எப்படிச்சு என்ன பார்க்க தவிர சொல்லுவா. அவர் கூப்பிட்டு வர மாட்டார், நான் கொண்டே கூப்பிட்டு வருவார். வேலை செஞ்சு பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பகுதி நேரம் முடிவு காருக்கு பேங்க் கொண்டு வச்சாங்க. கொண்டு வந்து நாங்கள் அது எதை பற்றியுமே பேசலாம். வந்தால் உட்காந்து நல்லா உற்சாகமாக பாட்டு பாடி விஷயம் பண்ணோம். அதுக்குள்ளே எனக்கு ஸ்கோரஸ் இருக்கு, அது சேர்ந்து ஆயிடுச்சு. நம்ம 100% ஆடும் இல்லையா, ஆட்டம் வேற நடனம் வேறு. நம்மளாம் ஆண்டுக்கு நடனம் பண்ணுறோம், ஆட்டம் இல்லை. ஆட்டம் நடனம்லாம் வேறு. கத்தருக்கு சொல்கிறோம் நல்ல நல்லிடமாக ஆடி பாடும். நம்ம ஐயா பாடுறதுல பாடலையே பாடுறதுல வந்து எப்படி சொல்லலாம், கூடுவே எல்லாம் கூடுவே உம்மாலே எல்லாம் கூட்டு பகுதி பாடுங்க. கூடாதே நாங்கள் பார்த்து குட்டியில் ஆடிச்சு. இவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வெயிட்டிங் என்ன, கூப்பிட்டு நாளைக்கு போட்டு இப்படி பேசுவேன் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து சந்தோஷமாக அனுப்ப முடியும். நம்ம பிரிக்கிற ஒரே ஆள் தான். சரீரத்தை விட்டு சாத்தான, தேவராஜனை விட்டு சாத்தான. நான் பேசவே இல்லை. 2 கூப்பிட்ட கார் கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டு பீச்சுக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த 3 குட்டி சேர்த்து கூப்பிட்டுட்டு நான் சொன்னேன் 2 பேருக்கு தண்ணிக்கு போவேன். நம்ப மாட்டேன். பிடிச்சி 2 பேரை விட்டு தள்ளி விட்டு நானும் பண்ணிட்டு இந்த குழந்தைகளோட விளையாடிட்டு 2 பேரை விட்டுட்டு அப்படின்னு வந்துட்டேன். அந்த ஆள் போயிட்டு காணும். நாங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் பார்க்க சரி சூசைடு பண்ணிக்க போகிறாங்க கூட்டிகிட்டு போய் பார்த்தா அவன் மண் கடல் அலை பெரிய அலை அடிச்சுட்டு இருக்கு. அதில் போய் கை கட்டி நீட்டி வச்சுருக்கிறான். நம்ம ஃபேமிலிகளான்னு சொன்ன பிள்ளைகள் இருந்தாலும் அந்த உண்மையை சொல்கிறேன். போய் இப்போ மடியில் வச்சுருக்கிறான், கையில் பிடிச்சிருக்கிறான், தண்ணி அலைங்க. நான் போய் பார்த்தேன் அப்பாடா சாயந்தரம் இதெல்லாம் முடிச்சாங்க. ஒரு சத்தியம் வீட்டில் இருக்குது நல்ல இல்லையா பேசிட்டு வந்து அந்த கரைக்கு வந்தாங்க. கட்டி பிடிச்ச அழுதான். 3 குழந்தைங்க, 3 பிள்ளை 11 வயசு. அவன் சொன்னான், எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சுடா, இன்னைக்கு தான் என் ஒய்ஃப் முகத்தை நேருக்குன்னு ஒரு பொருள் பார்த்தாங்க. ஐயா கத்தை ஏற்றத்தை உருவாக்கினார் என்றால் கத்தை கொண்டு வந்துட்டாங்க. அவர் தலைவராக இருந்தால் தான் நீ ஏற்றுத்துணை அல்ல சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க சண்டை இருந்தால் அது உற்சாகமாக இருக்கும். அப்போ போய் தெருவில் போய் சண்டை பக்கத்தில் இல்லை. எதுக்கு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டில் சண்டை? ஆண்கள் சண்டை போட்டாரா? வசனத்தில் இருந்து அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அவர் செய்யாதது நீங்கள் நான் செய்யலாம். அவர் சிறு அன்பை கொடுத்தாரு, குழந்தைங்க பார்த்து சேர்த்துக்கிட்டாரு, பாவிகளை சேர்த்து கொண்டார். ஆண்டவர் பாவத்தை இருந்தால் பாவிகளை சேர்த்து கொண்டார். அப்படிதானே? அப்போ ஆண்டவர் சேர்த்திருக்கிற அந்த காரியத்துல அந்த ஒரு காரியத்தை நம்ம சரியா செய்யும்போது நம்ம குடும்பம் சூப்பர் குடும்பம். சும்மா பேசுறது அவருக்கு சொல்லுவார், எத்தனை பொண்ணு என்னை பார்த்து தெரியுமா, எத்தனை பொண்ணு என்னை பார்த்து தெரியுமா, உங்களுக்கு தெரியாது, எங்களெல்லாம் தெரியும். அதை விட்டுட்டு எங்கள் அப்பாவுக்காக ஒன்றை கிடைக்கிறேன். எப்போ கல்யாணம் 35 வருஷம் வச்சு சொல்கிறது, அவங்க அதுக்கு மேலே ஒரு அடி அடிப்பாங்க. உங்களை போய் கட்டிக்க பாருங்க. உங்கள் பாட்டை பாவமாக இருந்துச்சு. எத்தனை பேர் லைன் பண்ணினாங்க தெரியுமா? லைன் பண்ணி குப்பை கொட்ட வந்தவங்க ஒன்றை பார்க்க வந்தவங்க இல்லை, சோடால் அடிக்கிறது. என்ன பேசிட்டு சரி பேசி ஜாலியாக சண்டை. என்னது சண்டை? வசனம் சொல்லுது, பேசாத இருந்தால் ஓடணும் என்ன பண்ணுவாங்க. சரி, வெளியில பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும்
தினம் தினம் தேவர்கள் 2 பேர் சேர்த்து முழக்கால் போட்டுட்டீங்கன்னா அவன் வரமாட்டேங்கிறான். ஏன்னா நான் சொல்ற அங்கே 10 மணிக்கு வராது, அவன் வரட்டும் தாயே நீ 8 மணிக்கு பிரேயர் டைம் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் 2 மணி வீட்டுக்கு போறீங்க. இல்லைன்னா சாப்பாடு போடாதீங்க பிரதர். 8 மணிக்கு ஃபேமிலி பிரேயர் வைங்க, நீங்க சும்மா அவர் வந்துடுவார், கண்டிப்பா வந்துடுவார். வரலன்னா எங்க வேலையை முடிச்சுட்டு வருவார். அவர் வந்துட்டாருன்னா உலகம் உட்கார்ந்து ஜெபத்தை ஆறு முதல்ல ஜெபம் வராது. அவர் நீங்க சோத்திரம் பண்ணும்போது அவர் உருண்டு இருப்பாரு, அவர் சோத்திரம் பண்ணி நம்ம உருண்டு உட்கார்ந்துருப்போம். ஜெபம் ஓடாது, விசுவாசம் வந்துதான். அப்ப அவருக்கு நமக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். முதலாவது உடன்படிக்கை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். ஆதியாகமம் 9, 8, 9, 10. ஓகே, எடுத்த எல்லாருமே வாசிங்க. எடுத்த எல்லாரும் வாசிக்க ஒரு பிரச்சனை. உங்களோட வேலையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்களுடன் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் வரையிலும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் ஏன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். சொல்லுங்க. அப்ப பேர் நோவான கதை காப்பாத்திட்ட இல்லையா? இப்ப ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இந்த உடன்படிக்கையில உங்களுக்குள்ள இருக்கணும். கவனிக்கிறீங்களா? போர் பிடிச்சிட்டு தூக்கம் வருதோ, தூக்கம் வந்தா டீம்ல சொல்லிட்டேன், தூக்கம் வந்தா எழுந்து எப்படி நீங்க சொல்லுங்க. கொஞ்ச நேரம் தூக்கம் மாறி இருக்கும். எப்படியாவது கர்த்தர் 2 வார்த்தை கேட்டு கர்த்தருக்காக ஜெயிக்கணும். அந்த 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை கற்றுக்கொண்டு சபையில வந்து அபிஷேகம் பெற்றது இந்த சாத்தாக்கு தோத்து வருகிறா. உங்களை அழைத்து ஜெயிக்கிறதுக்கு அழைச்சிருக்காரு. சிலுவையில ரத்தம் சிந்திட்டு அதை ஜெயிச்சு ருசிச்சுட்டு நாங்க போனோம். உடன்படிக்கை நாம் கர்த்தர் அழைத்தார். அதே 6:18 சொல்லுது, உன்னுடனே உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். உடன்படிக்கை கல்யாணத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் இல்லை, பண்ணியிருக்கோம். அப்படியா? பண்ணியிருக்கோமா? ஆமாம். நான் பார்த்த நிறைய பேர் கிறிஸ்தவனை சொல்ற பெரிய பொண்ணு அதுதான் உலகமாக போய் என்னது வாழ்விலும் தாவிலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சொல்லுவோம் பாருங்க, மரணம் நம்மை பிரிக்கும் மாதிரி. எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார், எங்கள் அப்பா சர்ச்சில் திட்டுவாய் அவர் பேசுவார். திடீர்னு அனாத சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும். திறந்து பார்த்தா அக்கா அப்படி சொல்லி விளக்குமாரோட நிற்கும். அவர் கீழே பட்டு பாரு ஏழு மாசம். அந்த மனுஷன் நல்லா ஸ்ட்ராங்கான அந்த திருக்கோடு விட்டாங்க நிலமங்க. என்ன பண்ணாரு கேட்டா, ரேஷன் கடையில் ஒர்க் பண்றாரு, சொல்லாம ஒரு நாள் ஷிஃப்ட் எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க, அப்படி இருந்துட்டாரு. அவ்வளவுதான். அக்கா விட்டு 6 மாசம் மட்டும் சோறாட்டி வந்துருக்கேன், வரமாட்டேங்கிறா. மரியாதை பேசு, உங்களுக்கு மாசம் மரியாதை, இவருக்கு என்ன மரியாதை? அதை பார்த்தா பாடி இருக்கிறாரு. பவரை கத்துது, பவர்ல முடக்கால பாட்டு. ஐயா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை வந்து பாருங்க, அவர்கள் ஒரே எப்படி இருப்பாங்களா? ஒரே மாம்சமாக இருப்பார்கள், ஒரே ஆவியாக இருப்பார்கள் சொல்றாங்க. அதனால சொன்னாங்க ஒரு வித்தியாசம். ஒரே ஆவியாக இருப்பார்கள் சொல்லல. ஒரே ஆவினா பிரச்சனை இல்லையே. பரிசுத்த ஆவி, என்னுடைய ஆவி, இவர்களுடைய ஆவி 3 சரியா போயிடும். இல்ல, அவர் மாம்சம் தான் ஒண்ணு, ஆவியான வேற. அதனால அவர் அந்த ஆவி பயங்கரமான ஒரு ஆவி எடுத்து, இந்த பயங்கரமான ஆவி எடுத்து தன்னுடைய ஆவி பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தமா ஒன்று சேர்க்கிறார். அவர் உள்ள ஒரு பரிசுத்தம் தான். அதை நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். நோவாய்க்கு மாமா உலகத்துல இத்தனை பேர் இருக்கிறான், நீ 8 பேர் மாற்ற முடியுமா? அல்லேலூயா. ஏன் நோவா வைஃப் நல்ல வைஃப் இல்லை, நோவா மனைவி பற்றி வச்சிருக்கீங்களா? சரி, அப்படி கேள்வி கேட்டால் கண்டுபிடிக்க இல்லைன்னா தட்டி எழுப்பி கேள்வி கேட்க. ஓகே, பிரைஸ் காட். நோவா மனைவி பற்றி சொல்லியிருக்கா? இல்லை. நோவாவும் ஒரு மனைவி குமாரனும். ஏன்? ஒரே அவருக்குள்ள இருக்கிறதுனால.
அது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார். யாருக்கிட்ட? மணவாளனாகி என்னை போல ஒரு கணவனை உனக்கு தர்றேன், மணவாட்டியாகி சபையில் இருக்கிறது போல உனக்கு ஒரு மணவாட்டியை தர்றேன், என் பழுகி பெறுகிறாங்க. என் பரிசுத்தத்தை விட்டுட்டு பழுகி பெறுகிறதுல மாத்திரம் நாம வச்சு உலகத்தை நினைக்கிறாங்க. அதனால எல்லாரும் தாராளம் இருக்குது. உடன்படிக்கை கத்த பண்ணியிருக்காங்க. சரி, அது கல்யாணம் உடன்படிக்கை விட்டுருவேன். குடிகார பேச்சு, பொம்பளைங்க பேச்சு சொன்ன உடனே போச்சு. நான் சொல்லல, ஒரு அம்மா பழமையே சொல்லுவாங்க, எதையாவது ஒரு பேச அந்த கூட வச்சுட்டு இல்லாம இங்க வந்து உருந்துருங்க சாஷ்டாங்கமாய் உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. ஆசீர்வாதம் வீட்டில் எட்ட ராகம் போகுது, நமக்கு எட்ட ராகம் நிறைய ஆசிரியர் இழந்துருக்கோம்ல. ஆண்டவர்கிட்ட பேசுகிறார், நிறைய பேர் நகை கொண்டு வச்சுட்டீங்க, நிறைய பேர் சில உதவி செய்ய நகையை கொடுத்து உங்கள் பணம் அவுட்டு இன்னும் வரல, பேங்க்ல வச்சுட்டு இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க, உதவி செஞ்ச பணம் உங்களுக்கு வரல, நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. இதனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை. இன்னைக்கு கத்த சங்கிலியை உடைப்பாரு, அவங்க வர மாட்டேங்கிறீங்க. கவனிச்சிக்கலாம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நம்ம எழுப்ப போறோம். அப்போ கத்த உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அடுத்து ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு வழி இருக்குது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 17:9 எடுத்துக்கீங்க. எடுத்து என்ன வாசிப்போம்? இன்னும் தேவன் இப்பொழுது உனக்கு பின் சந்ததி உடன்படிக்கை கை கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவருக்கு சொல்ற உடன்படிக்கை பண்ணிட்டு இதை நீங்க கை கொள்ளணும். உடன்படிக்கை திருப்பி ஆண்டவர்கிட்ட தான் கொண்டு வராது. உடன்படிக்கை நம்ம கையில் இருக்கா? உடன்படிக்கை பெட்டி நம்ம கையில் இருக்கா? இருக்கா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இது என்ன பண்ணுவீங்க தெரியாது. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி திறக்கிறீங்க, உள்ள இருக்க பொக்கிஷமெல்லாம் கையில் வரப்போகுது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்குள்ள ஒரு கேள்வி, பரலோகம் போன உடனே முதல்ல கர்த்தர் எனக்கு என்னத்தை காண்பிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் கிருபையாக பதில் சொன்னார். அது ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொரு வீட்லேயும் வறுமையாக கஷ்டப்படுறாங்களே. அப்போ பரலோகத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? நாங்கள் வந்தால் என்ன சந்தோஷப்படுறோம்? அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, என்னுடைய ஜனங்கள் அநேக எங்கிட்ட வந்த உடனே அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. நல்ல வருவாங்க, அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. என்ன ஆண்டவர் காண்பித்தார், அவர்களுக்கு நான் பரலோகத்தில் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இங்கே இருக்கிறதை பார்த்து அவங்க துக்கப்படுவாங்க. உள்ள ஒட்டியது அது முதல் கொண்டு நான் ஜபிக்கிறேன். எல்லாருக்கும் அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை வச்சிருக்கேன். நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். கர்த்தர் உங்களை சேர்த்து 2 பேர் சேர்த்துட்டார், இல்லை 2 பேர் அக்கௌண்ட்டாக வச்சிருக்காரு. நம்ம அந்த அக்கௌண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி உடன்படிக்கை நிறைவேற்றுங்க. திறந்து தானாக வந்து நிற்குங்க. வழி வச்சுருங்க. சும்மா தெய்வம் ஆனதுக்கு என்னது கூரையை பொத்து கொடுக்குமா? எத்தனை பேருக்கு எங்கள் பொத்து கொடுத்து பார்த்துட்டீங்களா? அதை சொல்லுங்க. நீங்கள் கிராமம் நிறைய குடிசைகளும் இருக்குது. எங்கள் கூரையை பொத்து கொடுத்து பார்த்துட்டீங்களா? நானும் பார்த்துருங்க. நம்ம ஆண்டு எப்படி கொடுப்பாரு, நீ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் இவ்வளோ வசனம் பேசிருக்கீங்களே, அந்த விசுவாசத்தை பலப்படுத்திட்டீங்கன்னு வைங்க, நாட்டெல்லாம் நம்ம பொக்கிஷம் தெரிஞ்சு ஆண்டவருக்கு பேசினார். ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை ஆண்டவர்கிட்ட பண்ணிட்டாங்க. இந்த உடன்படிக்கை ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு வசனம் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சுக்கங்க. ஓகே, 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வீட்டில் போய் தயார் பண்ணிங்க. பெத்ஷெமேசில் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி இஸ்ரவேலிலிருந்து பெலிஸ்தர்கள் கொண்டு போயிட்டாங்க. வாசம் சொல்கிறேன், எழுதி வீட்டில் போய் வாசிங்க. 13:14 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் படிச்சுக்கங்க. ஓகே, சரியா? அப்போ அந்த பெத்ஷெமேசி மனுஷன் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய பெட்டி பெத்ஷெமேசிக்கு வந்துருச்சு. உங்களுக்கு விஷயம் தெரியும் இல்லையா? அவர்கள் 2 வண்டியில் வச்சு எல்லாருக்கும் மூளைவியாதி இருந்துச்சு. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பெட்டி திருப்பி அனுப்பிடுவோம்னு சொல்லி
நல்ல இந்த பசுமாடை பிடிச்சி உடன்படிக்கை பெட்டி வைத்து அனுப்பி விட்டாங்க. அது நேரம் வந்து பெட்சி பேசி வந்துச்சு. இந்த பெட்சி பேசியில் உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கு? விடமாட்டேன் உங்களை 2 நாள் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கு? 6 மணி துளிர்த்த போதும் நல்ல கத்தராசி இருக்காங்க. மன்னா அப்புறம் 10 கட்டளைகள் வந்து பலகைகள். சரி, உடன்படிக்கை பெட்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம உடன்படிக்கை எங்க இருக்கு? சரி, வீட்டில் உடன்படிக்கை பெட்டி வைக்கிற இடத்துல கொஞ்சம் அப்படியே வச்சு பாருங்க. எங்க இருக்கு? சிலர் செல்ஃபி வச்சுருப்போம், சிலர் முன்னாடி டீ பாய் வச்சுருப்போம், சிலரும் பெட்லேயே வச்சுருப்போம். நல்ல விஷயம் தான். பேய்க்கு பழகி வச்சுருப்போம். கெட்ட சொப்பனை வச்சு பயன்படுத்தி என் த்ரோக்கி ஸ்கூலுக்கு உலகத்தானா அவன் தான் பைக்கில் போவான், ஏதாவது பார்ப்பான், படிட்டு போவான். வேதத்துக்கு சுத்தமான இடம். God doesn't live in a dirty place. அசுத்தமான இடத்தில் தேவன் வாசப்படுவது இல்லை. ஏனென்றால் அசுத்தம் என்பது பாவம். வீடை சுமார் பக்கத்தில் வச்சிருக்கிறோம். எப்படி வச்சிருக்கோம்? குடிசங்க சூப்பராக வைக்கிறாங்க, வெறும் வட்டம் தரங்க சூப்பராக வைக்கிறாங்க. வீட்டில் போனோம்னா இவ்வளோ துணி முட்டி முன்னாடி நிற்கும். பாஸ்டர் தான் கூப்பிட்டு வச்சு எடுத்துக்கு அவர் வந்தாருன்னா அந்த வீட்டில் அந்த 15 பேர் துணிக்கு நடுவில் குடிச்சு பிரைசலான சத்தம் போட்டால் தான் வீட்டிலே வர முடியும். தேவதூதன் எப்படி வருமா? நல்ல கூட்டி பெருக்கி அந்த காலத்து சாணியை தெரிவிப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பாதுகாப்பு நல்லா மாறிட்டோம். இந்த சாணியை தெரிவிக்கிறோம் இல்லை குட்டி போட்டோம் கழிச்சு. அப்போ அப்படின்னு நான் கூட வீட்டில் உட்காந்து நல்லா முழங்கா போட்டு உட்காந்து தொடப்பேன் கழிச்சு. அப்புறம் அப்பா அம்மாவை சாமி போட்டு ஒழுங்காது எவ்வளோ ஆசீர்வாதம். உங்கள் பாட்டி நினைச்சு பாருங்க, இன்றைக்கு பாட்டி இப்படி தான் போகும், சாணி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கேன். வீடு காலை சில வீட்டுக்கு கூட பயமாக இருக்கும். ஒரு அம்மா வீட்டு நான் அப்பா ஊருக்கு போனோம், பார்த்து உட்காந்து ஒரே ஒரு சேர் இருக்கும். எங்கே போயிருக்கோம்? சரி அப்பா உட்காந்துட்டாங்க. உட்காந்து வீச்சு பார்த்தா மொத்தம் எப்படி இருக்கணும், நேரம் தான் இருக்கணும். இது கொஞ்சம் அங்கங்கே எவரெஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சு. சரி துணி வந்தாலும் பார்த்து போட்டு தேவை போட்டு தம்பி உட்காந்துன்னு சொல்லி உள்ள எவ்வளவோ இருக்குது கட்டில்ல பெட்ஷீட்டை போட்டு விட்டுருச்சு. நம்ம போய் பத்திரமா உட்காந்து ஏற்றிச்சு பாருங்க உள்ள ஒரு ஊசி. ஏன்னா எங்கள் அப்பாவை நினைச்சு வைக்க வேண்டியது எனக்கு வச்சுக்கிறியாங்க. வீடு சுத்தமா சுத்தமாக சுத்தமாக அழகாக இருக்கிறோம். அப்போ பைபிளுக்கு அழகாக இருக்கும். வெறும் சொல்லுங்க, நான் ஒரு சோஃபா வாங்கி பைபிள் மட்டும் வச்சு ஒரு நெட்டு போட்டு அழகாக வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய சோஃபா பார்த்தா 17,000 ரூபா இருந்துச்சு. நாங்களாம் கூட கிடைக்க 17,000 சோஃபா வாங்க முடியுமா? வாங்க விசுவாசி சொல்லுவாங்களா? சரி அதெல்லாம் எல்லாரும் கொடுக்குறேன் செய்ய முடியுமா? 17,000 ரூபா ஆசை அழகாக இருந்துச்சு. பெண்ணு அதை வச்சு அதை வச்சு இந்த நெட்டு போடுவாங்க, கம்மி நெட்டில் போடுவாங்க. அது மாதிரி மேரேஜ் போடுவாங்க, அந்த நெட் அப்படி வாங்கி போட்டோம்னா அழகாக இருக்கும் அப்படின்னு 17,000 ரூபா. முதல் நாள் பார்த்தே 14,000 ரூபா, 2வது பார்த்தே 17,000 ரூபா, 3வது நாள் பார்த்தே 3,990 ரூபா ஆர்டர் பண்ணிட்டேன். வாழ்ந்தாங்க பேச்சை போட்டு பைக் வச்சு சுற்றி போட்டு வச்சுருக்கேன். அது உள்ள வந்தா அப்படி உன்னதமான தேவராஜ்யம். நம்ம அவரின் தகுதிக்கு செய்ய முடியாதுங்க, அதுக்கு கொடுத்தது அவ்வளோதான். ஒரு நாள் முடிச்சு சர்வீஸ் உட்காந்துருக்கோம், ரொம்ப டயர்ட், அப்படி முடிச்சு விட முடியாத கதவு தட்டுறாங்க. ஒரு பாப்பாவை கூப்பிட்டு வராங்க. எப்படி சிரிச்சுட்டு பிரகாசம் வருவா அப்படி அப்படி பயங்கரமாக வந்தான். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்க பிள்ளை, நல்லா ஆட்டக்காரமான பிள்ளை தான். அவன் ஒன்று தட்ட நான் மறந்துடுவேன். என்ன ஆள் வித்தியாசமாக இருக்குது. உள்ள ஓடிட்டு இன்னைக்கு வேணாம், அந்த ஒரு ரொம்ப டயர்டாக இருக்குது, விசாரிச்சு குழந்தை கொடுத்து டயர்டாக இருக்குது. வாழ்ந்தாவை வச்சு உட்காந்துட்டுண்டா. என்ன சிஸ்டம் கேட்டேன், 3 நாள் கஷ்டமாக இல்லையா? நம்பவே மாட்டேங்க, அவ்வளோ டயர்ட். அப்படியா? இவ்வளோதான் செஞ்சேன். சேர் வந்து பறந்து வந்து பொத்து போயிட்டான். நான் பக்கத்துலேயே போகலாம், கொண்டு வந்துருக்கான். ஒரு வசனத்துக்கு நம்முடைய கைகளை
யுத்தத்துக்கு பழகிருக்கிறார். இந்த விவரங்களில் தேவ ஆவியானுடைய வல்லமை இருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. வார்த்தை நிறைஞ்சிருக்கிறோம். கையை நீட்டு நம்ம சுப்பா பிசாசோட கையெல்லாம் வைக்கக்கூடாது. பத்தலை பண்ணணும். அது கேட்ட சொல்லுங்க பாஸ்டர், அதை 3 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு வாரம் கேட்டாலும் பதில் சொல்லாது. கேட்குற ஆள் கேட்டாலும் வரும். அதுக்கு தேவாலயம் கரெக்டாக கேட்கணும். பெருமையை பேசுகிறேங்க, கிருபையை பேசுகிறேன். வேதத்தை புரிந்து கொண்டால் கிருபை வந்தது. குடிச்சு கேட்டேன், எங்கே இருக்கிற பாருங்க சொல்லிச்சு. பாலஸ்தீனா தேசத்துல, எகிப்து தேசத்துல பாகால் ஒரு தெய்வம் இருந்துச்சுல, அதனுடைய ஒய்ஃப் தான் அஸ்தரோத்து. அது அங்கிருந்து இங்கே வந்து ஏற்றுக்கிட்டு ஒழுங்கால் போட்டாச்சு. எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அவ்வளோ டைம் சொன்னாங்க. பிரசன்னம் எனக்கு வரணும். நீங்கள் ஏதாவது ஒன்று ஆண்டு சொன்னார், எல்லாரும் கண்ணு சொல்லலை, என்னுடைய பிரசனை இறங்கி வரப்போகுது சொன்னேன். எல்லாத்துக்கும் பக்கம் கண்ணு சொல்றதுல பிரசனை இறங்கி இருக்கிற எல்லாரும் போத்து திரும்பி பார்க்கிறேன். நான் பயந்து வச்சிருப்பேன். அந்த சோஃபாவில் ஒரு பெரிய சேரை எடுத்து போட்டேன். என் வீட்டுக்கு வந்தால் காண்பிக்கிறேன். ஆவியான வந்து அமர்ந்தான். அந்த சொன்ன ஆண்டவர் மாதிரி பணி சேரில் போய் பொத்து பணி விழுந்தது. கை நீட்ட மாட்டேங்குது. என்ன பார்க்க கேட்டேன், இயேசுவோட பாதம் இருக்கு, நான் தொட மாட்டேங்குது. ஆண்டவர் நின்று அவரை விரட்டின வீடியோ வச்சிருக்கிறேன். கத்த கை தெரியுமா? ஐயா, நம்மளால முடியாது, நம்ம பலவீனம் கொண்டவர்கள். எனவே நம்மளோட ஒரு உடன்படிக்கை பின்னப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்கு நீங்க 2 பேரும் சேர்த்து என்னைக்கு கணக்கு கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு அப்பவே தொட்டு பார்க்கறது. டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம்ல, கண்டிப்பாக வாசிக்க வச்சு விட வச்சு ஒரு புக்கு வாசிக்க. அந்த வசனம் வாசிக்க ஒரு வசனம் 1 சாமுவேல் 6:19. ஒன்று சாமுவேல் 6:19. ஆனாலும் பெத்ஷெமேஷ் மனுஷர் பார்த்தபடியால் ஜனங்கள் 50,070 பேரை அடித்தார். பார்த்தீங்களா? உடன்படிக்கை பெட்டி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய பெட்டி. அது நமக்கு 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 6:11. நான் வாசிக்க கேட்டுக்கிறீங்களா? கர்த்தருடைய பெட்டி தீர்ப்பினால் பெயர் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவ்வீட்டார் அனைவரையும். இதுதான் உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டில் இருக்கு. ஒரு அலை இருக்குல்ல, பெத்ஷெமேஷ் மனுஷன் உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? முதல்ல வந்த 2 பசுமாட்டை வெட்டி பலி கொடுத்துட்டாங்க. வேத புத்தகத்தில் நம்ம பசுமாட்டை பலி கொடுக்க மாட்டோம் இல்லையா? காளையை பலி கொடுக்கணும், ஆட்டுக்கடாவை கொடுக்கணும். சரி, ஆனால் ஆணாயிரம் பெண்ணாயிரம் மலர் ஆட்டுப்படி கொடுக்கலாம். ஆனால் பசு மாடு கொடுத்தது இந்த பெத்ஷெமேஷ் மனுஷன் வந்துச்சு, வெட்டிட்டாங்க, பலி கொடுத்துட்டாங்க. அப்போ கட்டை மன்னிச்சிட்டாரு. இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சாங்கன்னா எட்டி பார்த்தாங்க. அப்பப்போ வாசிக்கிறது எப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்கலாம். அப்படி சங்கீத 20 கூட கட்டத்தை பிராயம் தாட்சியை அவரின் பிள்ளைகளை வைத்து புது 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 ஆசை போயிருக்கு. சாயந்தரம் தான் வீட்டில் வந்து ஃபுல்லாக ஆடிச்சு பாஸ்டர் உடன்படிக்கை நல்லா 2 பேரும் கையை பிடிச்சி வேத புத்தகத்தை அருகில் வச்சு கட்டை போட்டு ஜெபம் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 2. முதலாவது உடன்படிக்கை, 2வது ஜெபம். வாசிக்கலாம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகவும் 7:1. சாலமோன் எல்லாம் கவனிக்கிறீங்களா? சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. சொல்லுங்க. 2 நாளாகவும் 7:14 சொன்னார், நாம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18:37.
நான் சொல்றேன் கேட்க தெரிஞ்சு சம்பவம் டைட்டில் எலியா போய் ஆண்டவருடைய சமூகத்தில் வானத்திற்கு தரிசிகளுக்கு முன்பதாக நின்று இந்த ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாருன்னா, கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனை தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டார். என்ன நடந்தது? என்ன நடந்தது? வானத்தில் அக்கினி இறங்கி பலியையும் அக்கினி பலிபிட்டு சேர்த்து பச்சிட்டு போட்டா. இப்ப கவனிங்க, இதுக்கு பேரு தான் ஜெபம். நம்ம ஜெபம் பண்ணினா வானத்திலிருந்து என்ன இறங்கணும்? ஜெபத்துக்கு முன்னாடி அக்கினி இறங்கி இருக்கு. அதான் பிரச்சனை. சும்மா எண்ணில போட்டு ஜெபம் இருக்கு. குடும்ப ஜெபம் பண்ண முடியலையா? இன்னைக்கு நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கு. 99% நோ ஃபேமிலி ப்ரேயர். சும்மா நைட்டு ஒரு அதிகாரம் கூட வாசிக்கிறது இல்லை. சும்மா ஜெபம் போறீங்க. ஐயா அம்மா, நம்ம குடும்பத்தை பாருங்க. ஜெபம் நம்மளுடைய ஜெபம் பண்ணினால் வானத்தில் அக்கினி வர எந்திரிக்க கூடாது. அப்போ ஜெபம் அக்கினி வரலன்னா என்ன அர்த்தம்? வர வரைக்கும் ஜெபிக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜெபம் வானத்தை அசைக்கும், கர்த்தர் அசைக்கும், உடன்படிக்கை நம்முடைய உள்ளத்தை அசைக்கும். அவிசுவாசத்துக்குள்ள விட்டுறக்கூடாது. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார்ல, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. உன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க சொன்னாரா? யாருக்கு கொடுத்தார் வாக்கு தத்துட்டாரு? அது உங்களுக்கு. அல்லேலூயா. தாவீது தன்னுடைய கிருபைகளை உனக்கு தர சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. இது எல்லா வாக்குகளும் அவங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு எனக்கு எழுதி வச்சது. நம்ம பரலோக பொக்கிஷத்தை வந்து சண்டை போட்டுட்டு பண்ணிக்கிட்டு சட்டை பண்ணிட்டு இருக்கனால ஆசீர்வாதம் சொல்லிருக்க முடியும். இந்த ஜெபம் அக்கினியை கொண்டு வரணும். அல்லேலூயா. அந்த அக்கினி வரலன்னா அக்கினி வர வரைக்கும் ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் உங்க குடும்பத்துக்காக நீங்க உபவாசிக்கணும். எல்லாத்தையும் எழுதி விட்டுருவோம். வாரத்துக்கு ஒரு நாள் உங்க குடும்பத்துக்காக நாங்கள் இருக்கும்போது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்னங்க, வாரத்துக்கு ஒரு நாள் நான் அவங்க குடும்பத்துக்காக உபவாசிக்கிறேன். சிரிப்பை பாருங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அங்கே பேசுறீங்க, அங்கே திரும்பி மோட்டை பார்த்து பேசுங்க. சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. அம்மா நான் சேர்த்து குடும்பத்துக்கு ஒரு உபவாசிக்க சொல்லுங்க. அப்படி கை கண்ணை போடுங்க. ஆவியாளர் ஜெபத்தை கேட்கிறாங்க. வாரம் ஒரு குடும்பத்தில் உபவாசம் ஏற்படட்டும். பிசாசு காலுக்கு கீழே விரட்டாண்டது ஜெயிலுக்கு ஆசீர்வாத குடும்பமாய் மாற்றும். சத்தமா சொல்லுங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்து ஜெபத்துக்கு வேறு யோகின் ஜெபம் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை நாங்கள் உட்கார்ந்து எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணணும். அதனால தான் எப்படி கிடைக்கிறோம். 30 வருஷமா ஒவ்வொருத்தருக்கு கையேற்றவே இல்லை. ட்ரெயினிங் கொடுத்தாரு கரெக்டாக. ஊழியருக்கு மெட்ராஸ் கொண்டு போனார். மெட்ராஸில் இருந்தேன் 11 வருஷத்துல 7 வருஷம் வேலை இல்லை. என்ன இல்லை? ஆமாங்க. எப்படி முளைக்கிறது? அவளை 7 வருஷமும் டாப் சாப்பாடு கொடுத்தாரு. கற்றுக்கிட்டு 32 நாள் சாப்பாடு இல்லை. கிணற்று தண்ணியை குட்டிச்சு வாங்கி அல்சர் வந்து கடந்தேன். கர்த்தர் வந்து போஷிச்சு காப்பாற்றி உயர்ந்தார். அன்னைக்கும் கை ஏந்த மாட்டோம். உங்கள் ஊழியக்காரராக நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் தொடர்க்கணும், அவருடைய பாகத்துடைய பாதிக்கப்படணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம கொடுக்கறனால ஊழியர் இருக்கு. இன்னைக்கு நம்ம கொடுக்கறனால ஊழியர் சாப்பிட்றாரு, பைக் வாங்குறாரு, காசு பெட்ரோல் போடுறாரு. நாங்கள் ரோட்டில் இல்லைன்னா ஹெலிகாப்டர் எங்களுக்கு கொடுப்போம். எங்களுக்கு எல்லாம் எங்களை வச்சிருக்கிறதே உங்களுக்காக. அவன் சொல்லுங்க. அந்த நாட்டில் ஆசை கூடிட்டு வந்து புதுசுல ஆட்ட நல்ல ஒரு சைக்கிள் கொடுத்தாட்டா நல்லா இருக்குங்க. இல்லையா? நல்லா இருக்குல்ல? அவன் மெட்ராஸ் வெயில் நீங்கள் நடந்தாதான் தெரியும். நடந்துட்டு தொண்டாலையும் சுத்தாங்க. அப்படி இருக்கும். ஒரு நாள் சைக்கிள் நல்லா கிட்ட வளரா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா? ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா ராஜா எங்களை பண்ணுறாங்க. 这里有，你的国的光在那个。
சைக்கிள். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஊட்டியிருப்பாங்க. 2000வது வருஷம் 2000 நைட்டு நியூ இயரில் பேசுகிறேன். கையில் காசு இருக்கு, கோட்டெல்லாம் வச்சு சைக்கிளில் வச்சுருக்க கிளிப்பில் வேறு சட்டை போட்டு சிக்கு போல வெயிலில் போய் சர்ச்சுக்கு பின்னாடி போய் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு கழுவி கோட்டெல்லாம் மாட்டிட்டு மேலே போயிட்டு கர்த்தர் நல்ல பிரசங்கம் பண்ணுவோம். வச்சுருங்க. நாங்கள் வந்து சைக்கிள் பின்னாடி நின்று எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அரைகளை பார்த்தா அல்லேலூயா கர்த்தர் ராஜாவே எடுத்துக்காங்க. பகலில் போய் டப்புச்சு சைக்கிள் மஞ்சள் ஆகிடுச்சு. நான் இதே ஓட்டக்கார பக்கத்து பஸ் ஸ்டாப் வீடு இருக்காங்க. அடிச்சு குடித்து போடுவேன். ஓட்டத்துக்கு தோலை போட்டு சைக்கிள் ஒரு முள்ளு செடியில் தள்ளி விட்டுட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து பஸ் ஏறி ஓடிட்டு போயிடுச்சு. போயிட்டு வந்து அந்த மெட்ராஸை திருட்டு போகாத சைக்கிளாக என் சைக்கிள் மட்டும் ராத்திரி 9 மணி வரை சைக்கிள் முதல்ல பத்தமாக இருந்துச்சு. எடுத்தாலே தள்ளி கொண்டு போய் நிறுத்திட்டு அந்த ஒரு 3 ரூபா இருந்துச்சு பஞ்சர் ஊற்றிடுவேன் அப்படி நினச்சிட்டு தூங்கிட்டேன். தூங்குனா ஒரு அழகாக ஒரு கார், ஒரு புது ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டு ஒரு கார் ஓட்டிட்டு போகிறேன் சொப்பனத்தில். தேவையா 3 ரூபாய்க்கு வெளியில் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் காரு பழைய கார் தான் பரவாயில்ல. அல்லேலூயா. 3 மாதம் புதுசாக கார் வந்து என் கையில் சாவி போட்டாங்க. கை தட்டில கற்றுக் நமக்கு என்ன தேவை என்ற பரமத்தில் நான் இருந்திருக்கிறேன். என்ன வேணாலும் கற்றுக் கொடுப்பேன். நான் ஜோபன் ஆண்கள்கிட்ட உடனே நான் பொருளும் உடனே கேட்க மாட்டேன், பணமும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவைன்னா நீர் பார்த்துக்கணும். நான் ஆத்து மக்களுக்காக கண்ணீர் விடணும். அதுதான் எனக்கு கர்த்தர் அந்த கேள்வி கொடுத்தாரு. சில கேட்பாங்க, எப்படியா அழுகிறீங்க? நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குற முடியலையே. முடியாதுமே, அது எங்களுக்கு மட்டும் தெரியுது. அல்லேலூயா. மனதுருக்கத்தின் ஆவி, அந்த ஆவியை நீங்கள் இருக்கும்போது கத்த கைட்டு வர என்ன விட மாட்டாரு. பயப்படாதீங்க. ஊரில் போய் கத்தத்தை கேட்குறது அல்லேலூயா. சும்மா மனதை போய் கேட்குறது. நம்ம கணக்கு எவ்வளோ தான் கேட்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு 1000 இருந்தால் எனக்கு வசதியாக உதவி செய்வீராக. ஆண்டவர் சொன்னாரு, பரலோகத்தில் வச்சிருக்க பொக்கிஷத்தை திறந்து எடுக்க எத்தனை ஆழ்ந்து போடணும்னா நீங்கள் பணத்தை கேட்காதீங்க. அவர் வேலையை செய்ய, அவர் உங்க வேலையை செய்வார். அவர் வேலையை கண்டிப்பாக செய்யுங்க. இன்னைக்கு போய் போன உடனே 2 பேரும் கைப்பிடிங்க. பிடிச்சாலே எங்களுக்கு உங்களுடைய ஆவினால எங்களை நடந்தது. வீட்டில் நீர் நடத்தணும், நீர் நடத்தணும். நாங்கள் ஏதாவது சூழ்நிலை நாங்கள் மிஸ் பண்ணிடுறோம். சனிக்கிழமை ஏதாவது ஒரு சேர்ந்து உபவாசிங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உபவாசிங்க. எழுச்சி செப்பிங்க, பிள்ளைங்களை கைப்பிடிங்க, ஜெபம் பண்ணுங்க. அநேக வேலை நான் பெருமையாக பேசுகிறேன். குடும்பத்தை பேசுகிறேன், சாட்சியை பேசுகிறேன். எனக்கு ஒரு அவசரம் பாப்பா கூட மறுபடியும் ஜோம் பண்ணா போட்டு பழகக்கூடிய பாப்பா ஜிப்பாங்க. ஒரு வீட்டுக்கு சட்டில் போட மாட்டாங்க, ஜெபிப்பாங்க. தம்பி வந்துருக்கான். தம்பி நாளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். தம்பி இன்னொரு இடத்துல வேலை செஞ்சுருக்காரு. இன்னொரு பிரான்ச் நம்ம ஊழியர்கள் செஞ்சுருக்காரு. தம்பி ஒன்றா ஃபோன் பண்ணிப்பா இருக்கு காரியம் செய்யணும். சில முக்கியமான காரியம் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தரை நோக்கி சொல்லிடுவாரு. ஆனாலும் ஒரு பலத்தை எழுப்புவது, சபையை பலப்படுத்துவது, குடும்பத்தை பலப்படுத்துவதற்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஆசை எதுக்கிட்டாரு இங்கே பிரசவத்தில் மட்டுமா கூப்பிடுங்க. பிரச்சனையா கூப்பிடுங்க. ஐயா இவ்வளோ சூழ்நிலை செபிக்கட்டும். வியாதினா உடனே ஒரு மெடிக்கல் ஷாப் மாத்திரை வாங்கி இவ்வளோ நாள் கொடுக்குறோம்ல வண்டிக்கு பாஸ்ட் கையால் ஃபோன் பண்ணி அவர் ஃபோன் எடுத்தால் பிசாசு ஓடிடும். இல்லையா? ஆமாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பிசாசு சிவகாசியில் போகவே இல்லை. அவங்க பாஸ்ட்டு ஃபோன் பண்ண முடியல. அவருக்கு வந்தாச்சு குறிச்சி பார்த்தாரு போகலை. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பாஸ்ட் திருப்பி மதுரைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது சொல்லுங்க ஃபோன் போனாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் போயிடுறேன். நான் யார் அவங்க யாருமே ஐயா உங்களை பிடிக்க இருக்கிற வல்லமை வெளியில் கொண்டு வந்துட்டு போகணும். சும்மா மூக்கு சட்டை மூக்கு மேலே இருக்க போகணும், இடுப்பில் உட்காந்துட்டு போகணும். கோணம் பாரம்பரியம் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி எரிச்சு போட்டுட்டு இன்னைக்கு சூப்பராக பிரிசுதா மாதிரி வீட்டுக்கு போகும்போது பரவாயில்ல தேவதூதர் மாதிரி 2 பேரும் போகணும். அங்கே ஓடி வரும். அது எல்லாம் பார்த்து உங்களையும் அப்பாவை அம்மாவை பார்த்து இதுலாம் குடும்பம் கண்ணீர் விட்டு இங்கே வந்து பாஸ்டர் எங்கள் அப்பா அம்மா மாதிரி ஒரு அப்பா அம்மா உலகத்தில் இல்லை, எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, எங்களுக்காக பாரப்படுறாங்க, இங்கே வந்து விழுகணும்.
நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். மெசேஜ் நல்லா இருக்குல்ல? காசு யாரையும் முடிக்கக்கூடாது. இங்கே வர்றதெல்லாம் மெசேஜ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இது உங்கள் சாட்சி கத்தர் இப்படி மாற்றினாலும் இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அறிவிக்கிறது. நல்ல ஜபம் என்னென்ன பிரச்சனை நடக்க முடியல, முட்டி வலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலி, எனக்கு இல்லாத வியாதியே இல்லைங்க. சாரி பண்ணிக்கிறோம், எனக்கு இல்லாமல் இருந்த வியாதியே இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போனால் அவர் ஏழாயிரம் பேசுவேன், நீங்கள் எங்களுக்கு வேணும், நீங்கள் இதை பண்ணி அதை பண்ணுவேன். அரை வீட்டு தண்ணி தூக்கக்கூடாது. அவர் கூப்பிட்டு சொன்னார், அவங்க முதுகெல்லாம் பிஞ்சு போச்சு, முதுகில் சதையெல்லாம் பிஞ்சு போச்சு, ரொம்ப வெயிட் தூக்கிட்டீங்க, அதனால் அரை லிட்டர் தண்ணி தூக்கக்கூடாது, கால் ஓட்டக்கூடாது, பைக்கை சுத்தமாக மறந்துடுங்க, சாலை போட்டு ஏசி போட்டு உட்காந்து ஜோம் பண்ணிக்கிறாங்க. நான் மனசு வச்சு ஏசி அதுக்கப்புறம் வைக்கிறேன். தெரிஞ்ச டாக்டர் சொன்னார், நான் ஒன்று பட்டேன், அப்போ திரும்பவே முடியல. ஒன்று தெரியும், என் சரீரத்தை சாப்பா தொட முடியும். இது தேவனுடைய ஆலயம். அவன் எப்படி தொட முடியும்? பிள்ளைங்களாம் கொஞ்சம் கலந்துனாங்க, நான் இங்கே படுத்துட்டு நான் சொன்னேன்னா கருத்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. நான் இல்லைன்னா நான் ஓடிக்கேன்னு தெரியும், ரெஸ்ட் கொடுக்குறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நல்ல இல்லையா 2 மாதம் நல்லா படுத்துருந்தேன். திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு பார்த்தாலே எண்ணெய்களை காரை இல்லாமல். அதுக்கப்புறம் எனக்கு யாருக்கு 35,000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருந்தேன். ஒரு நாள் சொல்லுவேன், என்ன பெரிய டாக்டர், நாளைக்கு சாட்சி சொல்கிறேன், பெரிய டாக்டர் நீங்கள் தாங்க டாக்டர். நான் ஒரு அறிக்கை எழுதிச்சு என் ஊழியத்தில் சொல்லுவேன், வாசுகிறோம்னா நான் தரேன். முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நானே என் வாழ்க்கையை தீர்க்க தரிசிக்கிறேன். அவன் சொல்லுங்க, ஏழு காலத்து ஜீவனுள்ள தேவன் எனக்குள் வாசம் பண்ணி இருக்கிறாருங்க. வியாதிக்கு அடிக்கப்பட மாட்டேன், வறுமைக்கு அடிக்கப்பட மாட்டேன். காரணம், எனக்குள் வாசம் பண்ணுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். டாக்டர் அதெல்லாம் சொல்லுவாரு. ஒரு அம்மாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, கூப்பிட்டு ஐயா 1 ஹவர் சாக போகுது எல்லாத்தையும் சொல்லி கேட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பாடியை வச்சுட்டு அந்த அம்மா பாடியை போட்டு 1/2 மணி நேரத்தில் உட்காந்து சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கே முடிச்சிடலாம். கேன்சர் 11 வருஷம் கேன்சர். அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஹஸ்பண்ட் உட்காந்து அழுதுட்டு ஜோ பண்ணிட்டு ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டு ஸ்கெட்யூல்லாம் சொல்லிட்டாரு. திரும்பி பார்த்து படுத்துட்டு அம்மாவுக்கு என்னென்னு பார்த்தா கிச்சனில் முழுக்க சத்தம் கேட்குது. இல்லைங்க பசி செஞ்சு கொண்டு டீ போடலான்னு. இன்னைக்கு கிட்ட 22 வருஷம் உங்களோட வருவாங்க. டாக்டர் பாடியை வீட்டுக்கு அனுப்புவான், நம்ம பாடியை எடுக்கிற ஆளாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்க உடன்படிக்கை ஜெபம் தேவனோட இருக்கணும். சாரி, ஜெபம் வானத்தின் அக்கினை கொண்டு வரணும். வானத்தின் அக்கினை கொண்டு வரணும். கொண்டு வரணும்னா அந்த ஜெபத்தை முடிக்கவே கூடாது. அல்லேலூயா. 3ஆவதாக நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம். சாரி, அந்த வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:4 வாசி. 1 தீமோத்தேயு 3:4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி? தேவனுடைய சபைக்கு நமக்கு என்ன வேலை? அவர் பாஸ்டர் தாய் வீட்டில் பிறந்தாரு, கத்தர் அழைச்சி கொடுத்தாரு, கொண்டு வந்துட்டாரு. நம்ம போதகர்களுக்காக நம்ம ஒரு அள்ளி வச்சிருக்கோம். அற்புதமான தேவனுடைய நான் அவங்களை பார்க்கவே இல்லை. முதல் நாள் பாஷாலை விட்டு பேசினாங்க. பேசும்போது ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் உணர்ந்தேன். அப்புறம் சபை குறித்து விசாரிச்சு யாரும் இருக்கீங்க, அப்புறம் ஐயா குறித்து சொன்னாங்க. சொல்லும் பொழுது பார்த்து டீப் கனெக்ட் ஆகிடும். இப்படி தான் பேசுகிறீங்க பார்க்கணும். ஆனால் நம்ம உலகம் வேற வாழ்ந்தது ஒருத்தருக்கு சாட்சி. நான் இங்கே வந்ததுக்கு காரணம் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. சரிங்களா? இதுதான் நம்முடைய கனெக்ஷன். இதில் வந்து நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயோ அவர் யாரும் எப்படிப்பட்டவரும் காற்று பழக்கம் இப்படிங்கிறது எல்லாம் கேட்க வேண்டியதில்லை. ஆவியில் கனெக்டாக முடிஞ்சிச்சு வேலை. இதை தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் சபைக்கு என்ன செய்யணும்? சபையை விசாரிக்கணும். சபையில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஒரு ஊழியர்களுடைய நிலைமை நான் சொல்கிறேன், நீங்கள் பரிதாபப்படணும்னு சொல்லலை. நாங்கள் ஊழியக்காரர்களாம் ஒரே ஒரு செகண்ட் கத்தரை விட்டு நம்ம தள்ளினோம்னா
சூழ்ச்சியெல்லாம் முடியும் அல்லது சாத்தானை போட்டுருவோம். பிள்ளைகளுக்கு எதிராக செய்யுது. உங்கள் ஊருக்கா ஜெபிக்க உங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய விசாசிக்கு எல்லாம் எங்களை சரண்டு பண்ணணும். அந்த ஸ்பிரிட் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட கிரீசி ஆரம்பிக்கும். இது என்ன சும்மா சொல்லல, உங்கள் எல்லாருக்கும் அனைத்து முழங்காலின் கண்ணீர் வெடிக்க ஒரு ஊழியம் அவ்வளோ ஆசீர்வாதமான ஊழியம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அப்போ சபைக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்ன, குடும்பத்தை சரியாக நடத்துனீங்கன்னா இந்த சபை குறித்த பாரம் கட்ட உங்களுக்கு கொடுப்பார். உணர்ந்துவார். எங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் போய் எப்படி சொல்ல முடியுமா? காசு இல்லைன்னா சொல்லலாம், காசு வந்து ஜோம் எடுத்து வரலாம், வலிக்கு வேணா வலிக்குதுன்னா ஜோம் எடுத்து வரலாம். என் ஆத்ம பாரத்தை போய் திரிக்க முடியுமா? அந்த பாரம் ஏற்படுறது தெரியுமா? தெரியாது. நாங்கள் ஐஸ்வரி சம்பளம் பிள்ளைகளா எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு இன்ச்சு சொல்ல எனக்கு கவலை இல்லை. எங்கள் அப்பா 40 சர்ச்சை கட்டினாங்க. இன்னும் எங்கள் அப்பா பேரில் தான் இருக்கு. நான் போனால் ஒரு இடத்த வாங்கி ஒரு சர்ச்சில் போயிட்டீங்க, அந்த சர்ச்சிலேயே காட்டிஸ்டுக்காரலாம் கத்த சொன்னார். அந்த ஊழி இல்லைன்னு என் ஊழி கிடந்து கத்தோட காத்துருக்கேன். எவ்வளோ டைம் வேலை முடிச்சிச்சு. கத்தோட காத்துட்டு கத்தல் அடையிறான். கத்தனை தெரிஞ்சு கத்தை தான் வாழ்க்கை. எவ்வளோ போராட்டம் தெரியுமா? ஆனால் அது எங்களுக்கு பெருசே இல்லை. ஏன்னா நாங்கள் கிருபை பெற்றபடி நான் எங்கள் ஊழிக்கு நிறைவேற்றி ஜாக்கிரதையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமா ஒரு நாள் வரும், அந்த நாள் பரவாயில்ல. நாங்கள் போகுடைகளை பார்த்து கழிக்கு வரும். அது எங்களுக்கு ஆசைத்தை தெரியுமா? நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. கை தட்டுக்கு கத்திருக்கு. அப்படி சபை பார்த்துக் கொள்வதே ஆண்டவரே, இந்த தேசத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, ஆனால் எங்களால் ஒன்று அசைக்க முடியலையே, ஒரு ஆத்மாவை ரட்சிக்க முடியலையே, ஒரு ஆத்மா சத்தியத்தை நடத்த முடியலையே. காரணம், பார்க்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் இயேசு வெளியே தெரியவில்லை. இயேசு உள்ள வச்சுக்கிற ஜெபிக்கிறோம், சாட்சியை இயேசுவை காண்பிக்கணும். அதற்கு நம்முடைய ஜெபம் அர்ப்பணிப்பு நிச்சயமாய் தேவை. நல்ல பிள்ளைகள், இந்த தேவ ஆலயம் வந்திருக்குல்ல, இது இல்லைன்னா நான் சொல்றேன், உங்க வீட்டில் சாப்பாடு இல்லை, எழுதி வைங்க. நான் திருப்பி இந்த மாவட்டத்துக்கு வரவே தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிட்டு போறேன். இந்த தேவ கூடிய முழங்கால் படி இல்லை என்றால், இந்த தேவாலயம் இந்த ஜீவனோடு இல்லை என்றால் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நெருங்க முடியாது. அதற்காக தான் உங்களை கெஞ்சுகிறோம். அதற்கு தான் உங்களை எழுப்பி விடுறோம். தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்க தேவாலயம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த பிரகாசம் சும்மா இல்லைங்க. ஆண்டவர் சொன்னார், 1000 தலைவருக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா. கை கட்டுங்க கர்த்தருக்கு. எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. எந்த சொத்தை வச்சுட்டு போக முடியாது. என்னுடைய தாத்தா சொன்னல, ஐயா காவி பேசுகிறாரு, ரட்சிக்கப்பட்டார், ஊழியத்துக்கு வந்துட்டாரு, மனசை விட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட ஊழியம் கையில் ஒரு அந்த காலத்தில் வச்சுப்பாங்க, ஹரிக்கை இல்லாமல் இல்லையா, லாந்தர் இடத்துக்கு சொல்லுவாங்க. அதை தூக்கிட்டு 2 மணிக்கு எழுப்புவார். இந்த வரப்பு வழியாகவே நடந்து கத்த சொல்ல இடத்துக்காக முடிக்கிட்டு போவார். ஒரு நாள் இருந்தது எங்கள் சர்ச்சில் சண்டே சர்வீஸ்க்கு மட்டும் எங்கள் தாத்தா சர்ச்சில் 22 25 ஆள் விடுவாங்க. சண்டே லஞ்சுக்கு மட்டும் அவ்வளோ பேர் தெரிவிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமயம் இருந்துச்சு. அந்த தாத்தா வெளியே பார்க்கவே முடியாது. 3 பிள்ளைகள். ஒரு நாள் வந்தார், கட்டில் வந்து நடுவில் போட்டார். எப்பயும் சாயந்தரம் ஜபம் முடிச்சுட்டு சாப்பாடு. அன்றைக்கு கட்டில் எடுத்து வந்து போட்டுட்டு முதல்ல போய் சாப்பிட்டு வந்துட்டாரு. போய் 3 பிள்ளைகள் சாப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த நடுவில் பெட்ஷீட் வந்து தலையால் போட்டு 3 பைக்கு வாங்கி வச்சு ஏறி உட்காந்துட்டார். 4 பைக்கு வாங்கி வச்சு தலையில் உட்காந்துருந்தார். எல்லோரும் வந்தாங்க. மனைவி, மகள், 2 மகள் சைடில் வச்சார். வச்சுட்டு கத்தலை வசனத்தை போதிச்சு சொன்னார், கத்தலை போகிறேன், வச்சிருக்க சொத்து இந்த சர்ச்சை தான் மறந்துடுறேன், கத்தலை எடுத்து போயிடுறேன். மூத்த மகளை பார்த்து நீ எப்படி இருக்கணும், நீ இப்படி பார்த்துக்கணும், சின்ன பையனை பார்த்து நீ அம்மாவை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், மகளை பார்த்து நீ அவங்களுக்கு கீழ்படிச்சிருக்கணும். மனைவியை பார்த்து சொன்னார், நீ அழக்கூடாது, எங்கள் பாட்டி எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னங்க சீரகம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, இல்லைன்னு சொல்லக்கூடாது. எங்கள் தாத்தாவுக்கு ஏங்க சீரக டப்பா இருக்குன்னு சொல்லணும். அவர் சீரகம் வாங்கி சொல்லுவார். அவர் விசுவாசம் இல்லைன்னு கத்தருக்கு வைக்க வேண்டியிருந்தார். உட்கார்ந்த
ஜெபம் பண்ணினார், விஷயம் கேட்டு போத்தினார், ஆண்டவரே வந்து வருகிறேன் ஆமேன்னு கண்ணோட விக்கிரகத்துக்கு பின்னால் வெறி பிடித்தவன் தேவ தூதர்களால் அழைத்து செல்லப்பட்டார். நம்மளும் ஒரு நாள் மதிக்கப்படணும். அன்பு மகளே, அன்பு சகோதரி சகோதரி, இயேசு சீக்கிரம் நம்ம ஒரு குடும்பம் மிஸ் ஆகக்கூடாது. ஆகவனுடைய ஒரு பாவம் ஒரு இஸ்ரவேலை தொற்று போனது. நம்ம யாரும் ஆகாதில்லை, நம்ம எல்லாம் ஆபிரகாமுடைய குமாரர்கள். ஆபிரகாம் ஆசீர்வதித்து கத்த நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். உண்மையான மனதோடு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். பேசின வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் காயப்படுத்திட்டு ஜெபிக்க கூட அந்த உள்ளத்தில் நம்மகிட்ட பேசுறதுனா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவடையாது. கத்தவரை நேசிக்கிறார் மகனை, மகனை கத்தவரை நேசிக்கிறார். அவரை கழுவுகூட நாம் குணமாக இருக்கிறோம். நீங்களும் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க வேண்டியவர்களே அல்ல. இப்படி கத்தவர் பெரிய பரலோகமாக உங்கள் வீட்டை மாற்ற போகிறார். இதை புறப்பட்டு போய் மாத்திரமல்ல, இதை பார்க்கிற எல்லாரும் உங்களையும் உங்கள் சாட்சி பார்த்து அந்த பரலோகம் மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா? உடனே சாட்சியாக இருப்பீங்களா? கத்தன் சாட்சியாக இருப்பீங்களா? அப்படியே எழுதுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்படி இயேசுவின் குடும்பம் மட்டும் உண்டு. அன்பு நிறைந்த விடம் உண்டு. பாடு தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கண்களை கூடி கத்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு இந்த பழைய பாட்டுகள் ஒரு அடி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கணவன் மனைவி இருக்கிறவங்க ஒருத்தர் கொஞ்சம் திரும்பி நினைக்கிறேன். அவங்க பார்த்து நின்றுங்க. தயவு செய்து ரெண்டு கையை பிடிச்சிக்கங்க ப்ளீஸ். நல்லா கண்களை கொடுங்க. உள்ளத்தில் சொல்லுங்க, உள்ளத்திலே சொல்லுங்க. ஆண்டவரை மனைவியை நேசிக்கிறாங்க, என் கணவனை நான் நேசிக்கிறாங்க. நாங்கள் அறிந்து அறியாமல் ஒருவரை ஒருவர் காயப்பட்டு எங்களை மனைவி ஒரு பெரிய அற்புதத்தோடு தான் வெளியே போவாங்க. எல்லா கண்களும் வேறு எந்த சிந்தையும் போட வேண்டாம். உன் அருகில் இருக்கிற துணை மாதிரி வேற யாருக்கும் துணை கிடைக்காது. இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு துணை. அவங்க விலகிய பாட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. முற்றிலுமாய் மன்னிச்சிருக்கேன். கைகளை பிடிச்சி மக்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் குடும்பம் இந்த பாடலை பாட போகிறோம். உள்ளது ஆண்டவர் அசைய போகிறார். உங்கள் கண்கள் கண்ணீர் கரையணும், கண்ணீர் மறுக்கணும். ஆண்டவரே மனைவியை நேசிக்கிறேன் சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்யட்டும். என் கடவுளை மன்னிக்கிறேன் சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியை கிருபை செய்யட்டும். நீங்க சபைக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம். எல்லா கண்களும் ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்புடைய இடம் உண்டு. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, கால்களிலே தேடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம்
ஆசீர்வதிக்கட்டுமா. நீங்க கலவரங்களுடைய Thank you Jesus. ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். Thank you Jesus. யார் கண்டு திறக்கக்கூடாது. ஒரு சகோதரி யார் கண்டு திறக்கக்கூடாது. கவனிங்க. ஆண்டவர் பேசுவதை மட்டும் கவனிச்சுங்க. அறியாமையினால ஒரு சகோதரி அறியாமையினால இவர் விட்டுட்டுனா அவரால் பாதிக்கப்பட போன கூட பரவாயில்லை என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தை உடைத்து அவர் செய்து கூட விட்டு ஓடிக்கணும் அப்படின்னு சொல்லி கணவரை வெறுத்திருந்தீங்க. இப்போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நீங்க கை தூக்க வேண்டாம். ஆண்டவருடைய பரிபூர்ணமாய் மன்னிக்கிறார்கள். உன் கணவருக்கு இதை குறித்து பேசாது, யாருக்கு பேசாது, நீ இதை குறித்து சிந்திக்காத. நீங்கள் விரும்பி இருக்கிறானா உங்கள் போதகரை சந்தித்து ஐயா இப்படிப்பட்ட சிந்தை எனக்கு தான் வந்தது, கத்தர் நம்ம பரிபூர்ண பரிசுத்தமடைய விடுமுறை என்று உங்க போதகர் நீங்கள் தனியை பார்த்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் கத்தத்தை மன்னிக்கிறார். நன்றி. சமாதான குறைவுகளை பார்க்கிறேன். இன்றைக்கு காலையில் புறப்பட்டு இந்த கிளம்பும் போது கூட சமாதானமும் புறப்படாமல் சிறு வாக்குவாதத்தோடு சந்தோஷம் இல்லாமல் வந்த ஒரு 3 தம்பதிகள் இருக்கிறீங்க. 3 தம்பதிகள். பெரிய பிரச்சனை உங்களுக்கு இல்லை, சாதாரண அற்பமான காரியத்தினால. அதனால நீங்க உள்ள வந்தவரை உங்களுக்கு மனம் மாறி இருக்கு. நீங்க விரும்பின கை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். தேங்க்யூ ஜீசஸ். கைப்பிடிச்சுங்க, கைவிடாதீங்க. நீங்க விரும்புனீங்கன்னா கை வைப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீ கண்டிப்பா உங்கள் போதகரை பார்த்து ஜெபிக்க முடிஞ்சவங்க எங்கிட்ட வாங்க, நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறோம். கத்தருக்கு பரிசுத்த பண்ண விரும்புகிறார். சில மொபைல் பார்க்குறேன். மொபைலில் வச்சு ரொம்ப இந்த ரீல்ஸ் யூடியூப் நிறைய பார்க்குறீங்க. ஒரு சிஸ்டர் இருக்கிறீங்க, நீங்க வெறும் மெசேஜாக பார்க்குறீங்க. தேவனுடைய வார்த்தை தான் பார்க்குறேன் அப்படி நினைச்சிட்டு பார்க்குறீங்க. அதனால உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடைப்படுது. தயவு செய்து அது இன்னைக்கு விட்டுருங்க. நம்முடைய சபைக்கு கட்டப்பட்ட தரிசனத்தை பற்றி கொள்ளுங்கள். எல்லா செய்தியும் தயவு செய்து கேட்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கு. நீங்க சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் முகத்தை காண்பிக்கிறார். அந்த சின்ன கூட்டம் நீங்கள் வந்து உங்கள் போதகரை சந்தித்தால் சாட்சியாக இருக்கும். உங்கள் விடுதலைக்காக விரும்புகிறார். நிறைய பேர் மொபைல் வாங்குறீங்க. அது தூக்கி போட ஒப்பு கூட வாங்க வச்சேன். உங்கள் கர்த்தர் பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். அப்படியே 2 கையை பிடிச்சிக்கங்க. சொல்லுங்க, நீ விரும்பினா கண்ணை திறந்து உங்க மனைவி பார்த்து சொல்லுங்க, என்னை மன்னிச்சுக்கமா, அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு இருக்கேன், மன்னிச்சுன்னு சொல்லுங்க. சகோதரி கணவனை பார்த்து சொல்லுங்க, இது கர்த்தர் விரும்புகிற ஒரு நல்ல தெய்வ பிரசனத்தை பார்க்கிறேன். ஒரு தேவ தூதன் ஒரு பெரிய தைல குப்பையை வைத்துக் கொண்டு வந்திருக்கிறதை பார்த்து அதை ஊற்றி உங்களை ஆசிரியத்தை அனுப்ப போகிறார். இத்தனை வருஷம் இழந்த சந்தோஷத்தை இன்னைக்கு புதுசா திருமணமானது போல ஒரு உணர்ச்சி கட்ட தரப்போகிறார். சந்தோஷத்தை தரப்போகிறார். மகனே, இந்த ஆலயத்துக்கு நீ வேணும், நீ இந்த ஆலயத்துக்கு பொக்கிஷம். மகனே, ஒப்புக்கொடு. தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு தானே நீங்க விரும்பினா கண்ணை திறந்து ஒருவருக்கு பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஒரு கணவன் மனைவி வராமல் இருந்தால் ஆண்டுக்கு சொல்லுங்க. அந்த வீட்டில் போய் நான் அவற்றை சொல்லுவேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு துணை நிற்பேன், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், நம்ம சேர்ந்து ஜெயிப்போன்னு சொல்லுவேன். அன்பான பிள்ளைகளை பரிசுத்தாமை துக்கப்படுத்திடாதீங்க. இப்படி ஒரு நாள் கிடைக்காம போகலாம் பிள்ளைகளை. கர்த்தருடைய கட்ட விரும்புகிறார். அப்பா அவனை கட்ட விரும்புகிறார். அபிஷேகம் பெறாம நிறைய பேர் இருக்கிறீங்க. நாளைக்கு 6 மணிக்கு நீ விடாம கண்டிப்பா வாங்க, ஆயத்தப்படுத்திட்டு வாங்க. முகங்களை முடிக்கிற அபிஷேகம் கட்ட உங்களுக்கு தரப்போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். வறுமையினால் அநேக பிரச்சனைகளை பார்க்கிறேன். கர்த்தர் இப்ப விடுதலை தரப்போகிறார் உங்களுக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த விடுதலை தருவார். நம்ம கைவிடாதனால ஒரு சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கேள்வி செய்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். அவசரத்துக்கு நகைகளை இங்கே வச்சிருந்து மீட்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். கை வைத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கை வைத்து கூட வெட்கப்படாது. ஓகே, ஒரு கை அவர் கை பிடிச்சிருக்கீங்களா? இப்போ ஆல்ரெடி ஒரு காரியம் சொன்னாங்க, நான் கடன் வாங்க மாட்டேன், எனக்கு வேணும்னா அவங்கள்ட்ட கேட்க நீ கொடுப்பீங்க. தெரியாமல் எங்களால் ஏதோ ஒரு விலை எடுத்து வாங்கிட்டாங்க, கடன் வாங்க மாட்டோம்,
ரெண்டாவது காரியம் சொல்லுங்க, இந்த சபையை நான் கட்டி எழுப்புவேன். நீங்கள் எனக்கு கொடுக்கும் பொழுது அவைக்கு கொடுத்து சபைக்கு கொடுப்பேன். மூணாவது, என்ன வந்தாலும் நான் நேரம் பகலை நோக்கி நான் ஜெபிப்பேன். குடும்பத்தை ஜெபத்தை நான் என்ன நடத்துவேன். அவ்வளவு. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நெக்லஸ் பார்க்குறேன், நல்ல ஒரு 6-7 இன்ச்சு நீளமுள்ள ஒரு நெக்லஸ், இலைகள் போல 2 சைடு இலைகள் போல இருக்கிற ஒரு நெக்லஸ், அழகழிக்கப்பட்ட நெக்லஸ். ஒரு 6-7 இன்ச்சு 7-8 இன்ச்சு கூட இருக்கலாம். கை காண்பிக்க முடியுமா? யாரை காண்பிக்க முடியுமா? ஒரு நெக்லஸ் பார்க்குறேன். தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப பெரியதல்ல, கொஞ்சம் சிறு சிறு இலைகள் போல அந்த ஒரு டிசைனை பார்க்குறேன். தேங்க்யூ லார்ட். அதோட கூட ஒரு செயின், 2 வளையல்கள் அதோடு கூட பார்க்கிறேன். அது கூட சின்ன சின்ன காரியங்கள் இருக்குது, மோதிரங்கள் மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் அதோடு இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். செயின் வந்து 1-2 போல இருக்குது. ப்ரைஸ் வீட்டு பார்த்து ரொம்ப நாள் நீங்கள் வைக்க போன மாதம் ஏப்ரலுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை வைக்க முடியல. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் பேங்க்கில் வைக்கல, ப்ரைவேட்டில் வச்சுருக்கீங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பார்த்துட்டே இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். சின்ன சின்ன பொருட்கள் அது ஒரு 4 போல இருக்கிறது. இல்லை யாருக்கும் கடன் வாங்கியிருக்கீங்களா, யாருக்கு உதவி கொடுத்துருக்கீங்களாலும் சரி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட். எஸ் காட் இஸ் ஹோலி, காட் இஸ் ஹோலி. பிரைஸ் பீ டு காட். நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறீங்க, ப்ரைவேட்டில் கொடுத்து வச்சுருக்கீங்க. நீங்களாமா கொஞ்சம் முன்னாடி வாங்க, கட்டக்கு சொல்லி என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு கைவிடக்கூடாது, கைவிடக்கூடாது. கைவிடும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். என்ன வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நான் சொல்லுவேன். இங்கே பாருங்க, என்னென்ன நான் வச்சுருக்கீங்க? சரி, மொத்தம் முதலுக்கு கொடுத்தீங்களா? அதாவது நெக்லஸ் ஆகிச்சிங்கன்னா நெக்லஸ் சரி, அது இடம் மாதிரி எதிர்பாருங்க. அது நீளமான சரி, இந்த இப்படி அதாவது இங்கே ஒன்று எப்படி பின்னாடி மாட்டி பின்னாடி மாட்டி பின்னாடி மாட்டி வச்சுருக்காங்க. ஓகே, கொத்து வச்சுருக்கீங்க. சரி, 4 வருஷம் ஆச்சா? 4 வருஷம் ஆச்சு. அப்படி கொடுத்தீங்களா? திருப்பி வரல. அவன் கஷ்டப்படுறா. இனி அவன்கிட்ட கேட்காதீங்க, கற்று கொடுத்துருவான். கேட்கக்கூடாது, அவன் கஷ்டப்படக்கூடாது. சரி, அந்த வேஷ்டியோ வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு கருப்பு கை கட்டிட்டாரு. யாரு ஒரு கருப்பு கை கட்டி கொஞ்சம் வேறு ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன மாதிரி கொஞ்சம் முடி இருக்கிறவர். யார் தெரியுமா? அவர் யார்? மாமனாரா? அவருக்கு கொடுத்துட்டீங்களா? அப்படி அவர் கொடுத்துட்டீங்களா? சரி சரி, தொடர்ந்து சர்ச்சை பண்ணுவோம். அதே மறந்துடுங்க, கற்றுக்கொடுங்க. ஆனால் நீங்கள் ஜெயிக்கும் போது அவங்க கொடுக்கும்போது அது கற்ற சாட்சியாக அமையும். ஓகே, யாருக்கும் நான் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சரியா? சபைக்கு வரணும், சபை சப்பத்தை கீழ்படுத்தி கற்று பிடிச்சிக்கலாம். வீட்டில் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்களா? இனி வருவார். இன்னைக்கு ஜோடி கூட வருவார். இன்னைக்கு ஜோடி இங்கே பாருங்க, கவனி கவனி இங்கே கவனி பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, அவர் வருவார். இங்கே கூப்பிடக்கூடாது. சரியா? இங்கே பாருங்க, என்ன பாருங்க. The name of Jesus. The name of Jesus. சாதி அப்படி அடிக்க கை தட்டணும், கத்தணும். ஆண்டவரே உமக்கே யாரிடத்தில் போனோ, ஆண்டவரே உமக்கே யாரிடத்தில் போனோ, வாழ்வு தரும் வசனமெல்லாம், வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தாருண்டு, ஐயா உம்மிடம் தாருண்டு. மண்டலமாடி சோதரிப்பேனே, நான் உண்மை துடிப்பேன். கைதாட ஓசையுடன் நான் உண்மை துடிப்பேன்.
எத்தனை பேர் மனசு லைட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? என் சொந்த பிள்ளைகளா இருக்கீங்களா? கைப்பற்றி பிள்ளைகளா இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதத்துக்கு நாங்க கேரண்டிட்டா. பிசாசு தோத்து போயிட்டான். சில வீடுகள்ல சில விக்கிரகங்கள் இருக்கிறத பார்க்கிறேன். இன்னும் ஒரு சில வீடுகள் நம்ம டைம்ல கற்றுக் நடத்தப்படி வேகமாக போறேன். ஒரு சில வீட்டில் கிஃப்ட்னு சொல்லி அசுத்தமான சில இமேஜஸ் உருவங்கள் சில வீட்டில் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கு போட்டு அத்தான அவங்க போய் தேட வேண்டாம், தூக்கி எறிஞ்சிருக்க. அடுத்தது இப்போ ஒரு விடுதலை தரப்போகிறார். நீங்கள் வாங்காத, நீங்கள் பார்க்காத, உங்க வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத வேறு பொருட்கள், பூ, கிளிப்பு, கர்ச்சீப்பு, கருப்பு கயிறு, சாம்பல், இதை மாதிரி வீட்டு பகுதியில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பாஸ்டர் இங்கே பார்த்துட்டோம். சரியா? எல்லாம் நிர்மூலமாக போகுது. பெரிய செய்திகளை கட்டுரைகள் போய் மாறிக்கிட்டு இருக்குது. ஜெபிக்கிற நிலையில் பெரிய விடுதலை உண்டாகும். ஓகே, தன்னுடைய 2வது பிள்ளைக்காக கண்ணீரோடு நேற்று இரவு ஜெபித்த ஒரு தாய் இருக்கிறது. தன்னுடைய 2வது மகளுடைய வாழ்க்கைக்காக நேற்று ராத்திரி கண்ணீர் சிந்தி ஜெபித்த ஒரு தாய். கொஞ்சம் வேகம் கேட்க தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. சோத்திரம் சொல்லிட்டே இருங்க, நிறுத்தவே கூடாது. சோத்திரம் சொல்லிட்டே இருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 2வது பாப்பா என்ன செய்யுமா? படிக்க சொல்லிடுறாங்க பாப்பா. சொல்லுங்க. சரி சரி, அவங்க சர்ச்சுக்கு வராங்களா? எங்கே இருக்கிறாங்க? நாளைக்கு வருவாங்களா? கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க. இதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இனிமே சந்தோஷம். சரியா? இருக்கிறோம். உங்களுக்கு யாரும் என்ன சொல்றது? நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக தோன்றீங்கல்ல, என்கிட்ட யார் சொல்றது? எனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னா இதுக்கு மேலே ஒரு அன்புள்ள ஆண்டவர் எங்கே இருக்காங்க? நிறைய பார்க்க போறீங்க. உங்களுக்காக கஷ்டம் கேட்கறாங்க. உங்களை விட்டுவாரா? சொல்லிட்டு சபையுடைய சேவை சொல்லுங்க. அந்த பொல்லாத சாத்தானை கீழ் பிள்ளை தொடாதத்தை பரிசுத்தப்படுகிறது. சுகப்பிரசவத்தை தந்து ஆசீர்வதிக்கிறார், மகிமைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நெஞ்சு வலி ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருக்க ஒரு 4 பேருக்கு நெஞ்சு வலியோடு இருக்கிறது கதை பேசுகிறார். அப்படி அவங்க அங்கே இருக்க கை வரைக்கும் அவங்க கை ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நெஞ்சு வலியோட இந்த வாரம் பிரச்சனைகள் எல்லாம் அங்கே இருக்க கூட்டம் இருக்கிறதால கை 3 பேருக்கு ஒருத்தர் கேள்வி. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல இல்லையா? கரிகளை தட்டுக்க கற்றுருக்கு. சொல்லிட்டே இருக்கேன். கத்தவங்க தொடர்பு ஜீசஸ் நாசரேத். Lord, I touch. இயேசுவின் நாமத்தில் இருதயத்தை சிருஷ்டித்த இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத பலவீனத்தின் ஆவியை இப்பொழுது வெளியே கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காக உங்களை சோதித்து வாசித்து சொல்லி நாளைக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இடது பக்கம் இடுப்பு வலியோட ஒரு 3 பேர் இருக்கிறீங்க. ரொம்ப வேலை செய்யப்படுதுன்னா அந்த இடுப்பு இந்த எலும்பு சேர்த்த இடத்துல ரொம்ப நொடிக்கு போற மாதிரி வலி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த பக்கம் இடுப்பு வலி ஓகே, கை கால் இடுப்பு வலி ஓகே, கை வலி இயேசு நாமத்தினால் இந்த mighty name of Jesus Christ. இப்பொழுது இடுப்புகளை வலிகளை கொண்டுகிற சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது வலிகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு நிர்மூலமாகிறோம். அந்த சொல் கொடுத்ததற்காக நன்றி. காது கேட்காதவர்கள் கண்டு தெரியாமல் இடித்திருந்த எல்லாரும் இயேசுவின் தொடுகிறார். வயிற்று பிரச்சனைகள், அல்சர் பிரச்சனை, கட்டி பிரச்சனைகள், கர்ப்பத்தின் பிரச்சனைகள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு 5 பேர் உதிர போக்கு வியாதியாக கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. 5 பேர் எல்லா கண்களை மூடி கொடுங்க, எல்லா கண்களை மூடுங்க. அந்த 5 பேர்
மாத்திரம் கையை வைத்து ஒரு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அந்த உதவி பக்கம் வயிற்று வலிதான் அதிக போக்கினான் கத்த சுகத்தா இருப்பாங்க. எஸ் 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 இதை ஒருத்தர் கை வைத்து ஜெபிக்கிறேன். எஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தை கொண்டு தள்ளுபடினால் இந்த காலங்களை சௌரியத்தை தொட்டு ஜெபிக்கிறேன். பொல்லாத ஈன பிசாசை என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ. கர்த்தருடைய கரக்குள்ள மாற்றினதற்காக நன்றி. அப்படி இதை கை வச்சுக்காங்க. ஆண்டவருடைய குடும்பங்களை இந்த வியாதிகள் பிரச்சனைகள் சமாதான குறைவுகள் வறுமையில் இருப்பானா இயேசுவின் நாமத்தினால் கடித சபையை நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது தேவ ஆவியை ஆட்கொள்வதாக இவர்கள் சேனையின் தேவனுடைய பிள்ளைகளாய் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் இந்த தேசத்திற்கும் தேவ ஆலயத்திற்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. கடங்கார பிசாசே இயேசுவின் நாமத்தை பிள்ளைகளுக்கு வெளியே போ. மாய மந்திர ஆவிகளை தேவன் பிள்ளை சொல்லிய கட்டுகளை மைகளின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தின் பிள்ளைகள் எல்லைகளுக்கு வெளியே போ. சமாதான குறைகள் வெளியே போ. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு 3 பிசினஸ் பண்றவங்க தொய்வு பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 3 பேர் பிசினஸ் வேலைகளில் தொய்வு. எஸ் பிரைஸ் கார்டு. இந்த 2 பேர் உங்கள் வருமானங்களில் தொய்வு, பிசினஸ்காரர் வருமானத்தில் தொய்வு. எஸ் இந்த ஒரு பிரைஸ் கார்டு. எஸ் காட் இஸ் டச்சிங். எஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே பிள்ளைகளை தொடுவீராக. இந்த பிசினஸ் கர்த்தருடையது, இந்த வருமானம் கர்த்தருடையது. வேலை செய்தியுடைய வருமானம் பெருகி தருவதாக. சபைக்கு அள்ளி கொடுக்கும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை கலந்து கொடுப்பீராக. வாசல்கள் திறப்பீராக. எல்லா குடும்பத்துக்காக ஜெபிக்க போறோம். எல்லாம் கையை வைத்து எனக்கு சொல்லுங்க, எனக்கு என் மனைவி பிள்ளைகளுக்கு அப்படி ஜெபிக்க போறோம். கைப்பிடிச்சுக்க. உங்க குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். பிள்ளைகள் வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கட்டும். அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அவருடைய திருமணங்களும் படிப்பு கல்வி தேவையிடம் சந்திப்பீராக. என்று கர்த்தருடைய குடும்பமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்க சத்தமா, நாங்கள் இயேசுவின் குடும்பம். சத்தமா சொல்லுங்க, நாங்கள் இயேசுவின் குடும்பம். இயேசு எங்கள் தலைவர். நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம். என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். நாங்கள் வீட்டால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை பிள்ளையோடு கதை செல்லுகிறார். சொன்னதை செய்து கொடுத்ததற்காக நன்றி. எல்லாம் கை உயர்த்தி நம்முடைய ஊழியர்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஓகே, எல்லாம் நல்ல கைகளை உயர்த்துங்க. நம்ம அப்பா தானே, சக்கரவர்த்தி நம்ம அப்பா தானே. 2 பேரும் ஆசீர்வதிக்கலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா அவங்கள கோடா குடியை பெருகும்படி ஆசீர்வதிங்க. நல்ல சத்தம் அந்நிய பாஷையில் பேசி கொஞ்ச காலத்தில் உள்ள காலத்தை பலப்படுத்துகிறோம். தாவியை பலப்படுத்தாக்கி எங்கள் காலத்தை பலப்படுத்துவதாக, குடும்பத்தை பலப்படுத்துவதாக, இழந்த எல்லாவற்றையும் ஆயிரமுடன் பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை நிரப்பும். எல்லைகள் விஸ்தாரமாக்குகிறோம். தேசத்தை விஸ்தாரமாக்குகிறோம். எழுத செய்தியாக நீ ஆயுதை கொடுக்க வேண்டும். ஆத்மக்களை நிரப்புவீராக. ஐஸ்வர்யத்தை நிரப்புவீராக. சபைகள் பெருகிற ராஜா குடும்ப வாழ்க்கைக்கு பதட்டம் திட்டமிட்டதை பார்த்து மகிமையானவர்களை பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை நிரப்புவீராக. ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்கள், கோடா கோடியை பெருகுவீர்களாக. எல்லா கைகளை தட்டி ராஜாவே செய்த நன்மைகளுக்காக சொல்லுங்கள். எல்லா வாழ்க்கைகளுக்காக சொல்லுங்கள். படித்த ஆவியானவருக்கு மாத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின கர்த்தர் மீதான வேலைகள் நடத்துகிறார். பிள்ளைகள் வீட்டுக்கு போய் சேரும்பொழுது பெரிய சாட்சிகளை மகிமையான சொத்துக்கு கேள்வித்தார். அப்பிரயோஜனமான நீ சிறப்பார். நீ சொன்ன வேலை செய்திருக்க நீ மகிமையினால் நிரப்பும். மகிமையை ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்து ஜீவனாவது ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே.